ரைட், ஓகே. நாம அதை கொஞ்சம் செஞ்சு பார்த்துக்கொள்வோம் என்ன. இருந்தாலும் நான் ஆக்டிவிட்டி தந்து நான் தான் அதை கொஞ்சம் நாம பார்த்துட்டு போகணும்னு ஓகே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ நாம செய்ய வேண்டிய அடுத்த பார்ட், அந்த வெப் லேஅவுட் வந்து நம்ம பேசிக்காக கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த கண்டென்ட் நான் திரும்ப டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு உனக்கு குரூப்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குரூப்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம அந்த லேஅவுட் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளுவோம். நான் பேசிக்காக இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண அதே கண்டென்ட் தான் இப்படி கண்டினியூ நான் போறேன். அதனால நான் என்ன செய்யறேன்னா அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்ப்ளே பண்ண அந்த கண்டென்ட் போனதை நான் செய்ய வேண்டியிருக்கு. அதே கண்டென்ட் திரும்ப கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் அதை செஞ்சுக்கிறீங்க. நம்ம சும்மா பார்ப்போமா, அதுக்குள்ளேயே சில கண்டென்ட்லாம் நம்ம மாற்ற வேண்டியிருக்குங்கிறதால நம்ம கொஞ்சம் இதில் பேசிக்கான விஷயங்களை பார்த்து கொள்வோம். அதில் போட்டு என்ன வெப்சைட் பேசிக் லேஅவுட் என்ன. ரைட். இதுக்கப்புறமா அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும், மொத்தமா நெவிகேஷன் பார்ன்னு சொல்லி ஒன்று இருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 3, அதாவது மெனு, கண்டென்ட், சைட் பார்ன்னு சொல்லி 3 விஷயத்த போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா கீழே ஃபூட்டர்ன்னு சொல்லி ஒரு பாட்டையும் போட்டிருந்தேன். அப்போ இந்த இடத்துல அந்த கண்டென்ட் பேஸ் பண்ண மாதிரி நான் கிரியேட் பண்றேன். ஆல்ரெடி இருக்கோ தெரியல, நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், delete பண்ணிட்டேன். சரிங்களா? ரைட். அதை நான் திரும்ப எடுப்ப பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ இதுல மொத்தமா 4 செக்ஷன் வந்து காட்டப்படுது. ஒன்று நேவிகேஷன் பார் இருக்கு, அடுத்தது மெனு இருக்கு, அடுத்த நடுவில் கண்டென்ட் போட்டிருந்தோம் சென்டர் பார்ட்ல, அடுத்து சைட்ல வந்து நம்ம சைட் பார்ட் ஒன்று போட்டிருந்தோம், அடுத்தது கீழே வந்து பாட்டம்ல நம்ம ஃபூட்டர்னு சொல்லி ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி இப்போ நான் என்ன செய்யறேன்னா டிவ் டெக் கிரியேட் பண்றேன். மொத்தமா இதுல மேல ஒன்று, கீழே ஒன்று, நடுவில் 3, இப்போ மொத்தமா 5 கண்டென்ட் எனக்கு தேவைப்படுது. அப்போ அதனால நான் என்ன செய்யறேன்னா 5 டிவ் டெக் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். இப்போ இதுல மொத்தம் 5 டிவ் டெக் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதுக்குள்ள நான் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணி வரேன். நேவிகேஷன் பாருக்கு நான் நேம் பார்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறமா செகண்ட் லைன்ல முதலாவது விஷயம் எனக்கு தேவை, மெனுங்கிற விஷயத்தை நான் டிஸ்பிளே பண்ணணும். அதனால மெனுவை நான் போட்டுக்கொள்றேன். அதே மாதிரி ரெண்டாவதுல கண்டென்ட் இல்லையா, கண்டென்ட். மூணாவதுல சைட் பார். அதே மாதிரி கீழே ஃபூட்டர்னு சொல்லி போட்டிருந்தேன். எப்பயும் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போக்குள்ள மெயினாக ஒரு டிப் டெக்குள்ள எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் மெயினாக ஒரு டிப் டெக் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணி விடுறேன். இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் இல்லையா, எல்லாம் ஒரு டிப் டெக்ல போடப்பட்டிருக்கு. பெரும்பாலும் நீங்க இந்த வேலையை செய்ய பாருங்க. ஏன்னா உங்களுக்கு விளங்கு நான் ஏன் எல்லாத்தையும் மெயினா ஒரு டிப் டெக்ல போட்டு நீங்க செப்பரேட் எல்லாத்தையும் குரூப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க மேலதிகமா சில எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டி வந்தா, இப்ப ஷடோ எல்லாம் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் எல்லாம் கொடுக்க வேண்டி வந்த ஒரு குரூப்பா இருந்தா உங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். அந்த வியூ வந்து சரியா எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி. சரிங்களா? ரைட். இப்போ இதை கொடுத்து நான் சர்வ் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு நேவ் பார் டிஸ்பிளே, ஓகே, மெனு, கண்டென்ட், சைட் பார், ஃபூட்டர் எல்லாம் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்ப இதை நான் என்ன செய்யணும், இப்ப எந்த கன்வீனியனுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இதுல நேவிகேஷன் பாருக்கு நான் என்ன செய்யறேன், நேவ் டேஷ் பார்ன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணி கொள்றேன் ஒரு கிளாஸ். சரிங்களா? இதுக்குள்ள நீங்க ஸ்பேஸோ டேஷோ விடுறதால ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணலாம். இதுக்குள்ள மெனு அந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி கண்டென்ட்டுக்கு நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், கண்டென்ட். ஓகே. அதே மாதிரி சைட் பார், அதுக்கு ஒரு கிளாஸ். அதே மாதிரி ஃபூட்டருக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும். ரைட். இப்போ இதுல எனக்கு மெயினா தேவையான பார்ட் அவ்வளோத்தையும் நான் கிரியேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் வெளியே என்ன செய்ய வேண்டியதான், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சிஎஸ்எஸ் கண்டென்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஓகே. ரைட். இப்போ இதுல உங்களுக்கு ஹெடிங்ல சேஞ்சஸ் செய்ய வேண்டி வரும்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா ஹெடிங்கை வந்து டார்கெட் பண்ணி செஞ்சு கொள்ள இயலும், பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ இதுல மெயினா ஒரு டிப்டெக் இருக்கு இல்லையா, இந்த டிப்டெக்கு வந்து நான் ஒரு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி கொள்றேன். சும்மா மேலதிகமா ஏதாச்சும் ஒரு டிசைனுக்கு தேவை வேண்டி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யும், அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணணும். இப்போ இது வந்து மெயினா ஒரு லேஅவுட் ஒன்று கிரியேட் பண்ணி தானே, அதால நான் என்ன செய்யறேன்னா வெப் லேஅவுட் சொல்லி அதுக்கு கிளாஸ் ஒன்று கொடுத்து வச்சு கொள்றேன். ரைட். இப்போ இதை சர்வ் பண்றேன். இப்போ இதுக்கப்புறமா இதுக்குள்ள வரக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸையும் இப்போ என்ன செய்யுதுண்டா, இந்த மெயின் டிப்டெக் தான் உள்ளுக்கு இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் என்ன செஞ்சு கொண்டிருக்கேன்டா, கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கு இல்லையா. அப்போ எல்லாத்துலேயும் சப்பா இருக்கிறான். இந்த இருக்கிற வெப் லேஅவுட்டுக்குள்ள தான் சப்பா வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிற 5 கிளாஸஸ் வந்து காட்டப்படுது. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. என்னோட இது மெயினாக வந்து ஒரு கிளாஸ்ங்கிறதால நான் சிஎஸ்எஸ்க்குள்ள போயிட்டு மெயினாக ஃபெஸ்ட்டுக்கு வந்து நான் டார்கெட் பண்றேன். அந்த வெப்லேயே விட்டு ஃபெஸ்ட்டுக்கு டார்கெட் பண்ண மாதிரி சில செட்டிங்ஸை வந்து நம்ம செஞ்சு கொள்வோம். இப்போ எனக்கு ஆல்ரெடி நான் போன கிளாஸ்ல நான் பேசியிருந்தேன், அட்ஜசன்ட் செலக்டர், அதாவது ஸ்பேஸ் விட்டிங்கன்னு சொன்னா அட்ஜசன்ட் செலக்டர், அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க சைல்ட் செலக்டர் யூஸ் பண்றதுக்கு
கிரெடிட் தனி யூஸ் பண்ணலாம். போத் ஆர் சேம். நீங்க உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்க என்ன செய்யலாம், அதை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அந்த மெயினா இருக்கிற வெப் லேஅவுட்ங்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய டிவ்டெக்கும் நான் டார்கெட் பண்றேங்கிறதுக்காக வேண்டி டாட் வெப் லேஅவுட், அதே மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கு கீழே நான் என்ன செய்யறேன்னா டிவ்டெக்கு டார்கெட் பண்றேன். இப்போ எனக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து நான் என்ன செய்யறேன்னா பேடிங் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கொள்றேன். இந்த பேடிங்ல வந்து எனக்கு 20 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம் டார்கெட் பண்ணியும், அதே மாதிரி சைட் கண்டென்ட்ல எனக்கு அந்த அளவுக்கு தேவை இல்லை. மேல இருந்து அந்த ஒட்டின மாதிரி எனக்கு அந்த கண்டென்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகக்கூட அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கெப்போன்னு விட்டு எனக்கு காட்டுப்படணும் அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்யறேன், ஒரு பேடிங் வந்து நான் விட்டுக்கொள்றேன். அதே மாதிரி மார்ஜினும் விட்டுக்கொள்றேன். அதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ஜாயின் பண்ணி இருக்க கூட மேல இருந்து கீழே. என்னடா நான் கவனமா இருங்க, இந்த மார்ஜின் கொடுக்க போகல சில நேரங்களில் நீங்க மார்ஜின் கொடுக்க போகல சரியா கொடுக்கலன்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கிற விளைவு பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த மார்ஜின்ல ரெண்டு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன் இல்லையா, ஒன்று டாப் பாட்டம் டார்கெட் பண்ணது ஃபர்ஸ்ட் வேல்யூவா இருக்கும், செகண்ட் வேல்யூ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் டார்கெட் பண்ணுது. நான் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து 0 பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல மேல இருந்து கீழே ரெண்டு கண்டென்ட் செப்பரேட் ஆக போகல எனக்கு என்ன நடக்கணும்டா மார்ஜின் வந்து ஒரு 5 பிக்சல் ஒரு கெப்பன் எனக்கு தேவைங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், சின்ன ஒரு கெப்பன் போட்டு வச்சிருக்கிறேன். சரிங்களா? ரைட். இதுக்கப்புறமா அடுத்தது உள்ளுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து எனக்கு எப்பயும் வந்து சென்டர்ல எனக்கு காட்டுப்படணும். நீங்க அதுக்காக என்ன செய்யலாமாண்டா பொதுவாகவே எல்லா டிப்டெக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எனக்கு சென்டர்ல இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன், அந்த கண்டென்ட் இப்படி காட்டி விடுறேன். இப்போ எனக்கு பேடிங் வந்து 20 பிக்சல் டிஸ்பிளே ஆகுது, அதே மாதிரி மார்ஜின் எனக்கு இருக்கு ஓகே. ஆனா எந்த அளவுக்கு இது செட் பண்ணி பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும், பார்டர் கொடுத்து பார்த்து தான் விளங்கும் எந்த அளவுக்கு சரியா எனக்கு எப்பெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி. இருந்தாலும் நான் ஆல்ரெடி என்ன செஞ்சேன், இதோ நான் நிறைய பேஜஸ்க்கு இந்த கண்டென்ட் வந்து செஞ்சிருக்கிறேங்கிறதால எனக்கு அது எப்படி வருங்கிறது தெரியுங்கிறதால நான் கெஸ் பண்ணி இதில் போட்டிக்கிறேன். இப்ப ஜாயின் பண்ணி வரக்கூடாதுங்கிறதுக்காக பேடிங் அந்த border லைன்ல வரக்கூட அவங்களுக்கு தெரியும் இல்லையா, குறிப்பிட்ட கண்டனுக்குள்ள பேடிங் வந்து கொடுக்கறதுக்கு காரணம் அந்த borderோட அந்த எழுத்துக்கள் வந்து சேர்ந்திருக்க போகிறதுக்கான பேடிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸோட ஒட்டிருக்க கூட, அதாவது இந்த இடத்துல நிறைய விஷயத்தை பார்த்திருக்கிறேன். அந்த ரைட் லெஃப்ட கன்சிடர் பண்ணல, மேலே இருக்கிற கண்டனோட கீழே இருக்கிற கண்டனை ஜாயின் பண்ண கூடாங்கிறத வந்து நான் மட்டும் காட்டுக்கொள்றேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன் சென்டரை வந்து நான் காட்டியிருக்கிறேன். இந்த இடத்துல அது உள்ளுக்கு இருக்கிற டைப் பண்ண டெக்ஸ்ட் எல்லாம் வந்து சென்டர் அலைன்ல எனக்கு காட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ரைட். இதுக்கப்புறமா அடுத்த கண்டு நாம போவோம். அதுல முதலாவது பார் அதுல காட்டுப்பட்டிருக்கு நேவிகேஷன் பார். அப்ப நேம் பார் நான் இப்போதைக்கு காப்பி பண்ணி எடுத்துக்கொண்டு நான் இதுல வந்து போட்டுக்கோட்டேன், இல்லை நீங்க டைப் பண்ணி எடுக்கலாம். இப்ப இதுக்குள்ள இருக்கிற முதலாவது விஷயம் எனக்கு அதுல பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் மாற்றிக்கொள்ளணும். அப்ப முதலாவது விஷயம் நான் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்றேன். இதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யறேன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கிரீன்ங்கிறத நான் எடுத்துக்கொண்டேன். சரிங்களா? கிரீனை கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இதுல முதலாவது நேவிகேஷன் பார்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும், உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட்ல காட்டுப்படுது. இப்ப இது கீழே இருக்கிற அடுத்தடுத்த கண்டென்ட் தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா 3 பகுதிகளா பிரிக்க வேண்டியிருக்கு இல்ல. முதலாவது நேவிகேஷன் பார் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபுல் கண்டென்ட் எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது, இதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய மெனு கண்டென்ட் சைட் பார் எல்லாத்தையும் நான் வேண்டிய மாதிரி என்ன செய்யணும்னா அதை பார்ட்டிஷனா பிரிச்சு கொள்ளணும். அதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன்டா 3 பகுதிகளை பிரிக்கிறதுக்கு முதலாவது நான் டார்கெட் பண்றேன், மெனுங்கிற ஆளை தான் நான் டார்கெட் பண்றேன். அப்போ அதால நான் மெனுவை டார்கெட் பண்ணிட்டு அதில் போடுறேன். முதலாவது விஷயம் ஃப்ளோட் ஆகணும். ஃப்ளோட் எந்த சைடுக்கு வரணும், எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்து டிஸ்பிளே பண்ணப்படணும். இது கொடுத்து நான் சேவ் பண்றேன். அந்த கண்டென்ட் வந்து எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோட் லெஃப்ட்ல வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது, எனக்கு பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டாவது கண்டென்ட் அந்த கண்டென்ட் பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் மாற்றி எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக வந்து நான் என்ன செய்யறேன்னா ஒரு ப்ளூ கலரை வந்து நான் செட் பண்றேன். நிறைய ப்ளூ இருக்கு, நான் இந்த டார்க் ப்ளூ கொடுத்துக்கொள்றேன். ரைட். இது எனக்கு ப்ளூ பெர்ஃபெக்ட் ஓகே செட் ஆயிட்டு. அதே மாதிரி ஹைட் அண்ட் வித் நான் செட் பண்றேன். இப்போ வித் ஆல்ரெடி நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஒரு கண்டென்ட் ஒரு பேஜை வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு கண்டென்ட்டுக்குள்ள 3 பகுதிகளை உடச்சு காட்ட போறீங்க இல்லையா. இப்போ இந்த மெனுங்கிறதும் கண்டென்ட் சைட் பார் இந்த 3 வந்து ஒரே பகுதியில 3 பகுதியா பிரிச்சிருக்கணும். அப்ப எனக்கு செப்பரேட்டா சரியா 3ஆ பிரிச்சு கொள்ளணும்னு சொன்னா 33.33, அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த 100% வந்து நம்ம 3ஆல டிவைட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா அதாவது நமக்கு வர அவுட்புட் வந்து 33.33 இன்ஃபினிட்டி வேல்யூவா கண்டினியூவா போய் கொண்டிருக்கும். இருந்தாலும் அந்த பேலன்ஸ் காட்டு 0.01ங்கிறது ஒரு வித்தியாசமான கெப்ப காட்ட தொடங்கும். அதால நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு இன்ஃபினிட்டி வேல்யூ வராத மாதிரி நீங்க பிரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அதுக்காக நான் என்ன செய்யறேன், அதுக்கு 33% வந்து நான் அப்ளை பண்றேன். நீங்க பாயிண்ட் வேல்யூ கொடுக்கறதாலே ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ரைட். இதை கொடுத்து நான் சேவ் பண்றேன். எனக்கு இப்ப டிஸ்பிளே பண்ண பேஜுக்கு 33% எனக்கு என்ன செய்யுது, அது கண்டென்ட் எடுத்து டிஸ்பிளே பண்ணப்படுது. அதே மாதிரி நான் ஒரு ஹைட்டை செட் பண்ணிக்கொள்றேன். ஹைட் வந்து இந்த இடத்துல நீங்க பெர்சன்டேஜ் கொடுக்கலாம், இருந்தாலும் நான் என்ன செய்யறேன் பிக்சல் வந்து செட் பண்ணிக்கொள்றேன். 200 பிக்சல் கொடுத்து செட் பண்றேன். எனக்கு கண்டென்ட் வந்து இப்போதைக்கு ஓகேயா டிஸ்பிளே ஆகுது, இது ஓகே. இப்ப அடுத்தது இதுல எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இல்லையா. இப்ப நான் இதே காப்பி பண்ணி நான் மத்த கண்டென்ட்டுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டேன்டா ஓகே. இப்ப இதுல மெனு ஓகே. இப்ப நான் ரெண்டாவது தேவை எனக்கு என்ன நடுவில்
கண்டென்ட் நான் காப்பி பண்ணி இப்போ செலக்ட் பண்ணி விட்டேன். கண்டென்ட் எனக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. அப்போ ரெண்டு merge ஆயின மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன செய்றேன், இதுல கலரை வந்து நான் ரெட் கலருக்கு மாத்தி விடுறேன். ஓகே, சாரி, இது மெனுவுக்கு வந்துட்டு இல்லையா? சரி, ரைட். இப்போ முதலாவது கண்டென்ட் ஓகே மேலிருந்து இருக்கா மெனு. அதே மாதிரி கண்டென்ட்க்கு நாம கலர் செட் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது வந்து நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கிற வந்து என்னன்னு கேட்டா சைட் பாருக்கு செட் பண்ண வேண்டியிருக்கு. சைட் டேஷ் பார் கொடுத்துட்டு நான் என்ன செய்றேன், இதுக்குள்ள அது ஏற்கனவே கொடுத்திருக்கிற ப்ளூ கலரை காட்டுவோம். அது ரெண்டுமே வந்து ஓகே இருக்கும். அதான் ப்ளூ கலர் கொடுத்து நான் செட் பண்ணி வைப்பேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மெனு, கண்டென்ட், சைட் பார் இது மூணுமே வருது. இப்போ இதுல நடுவுல பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்கும் நேவிகேஷன் பாருக்கும் இந்த மெனு, கண்டென்ட், சைட் பாருக்கு நடுவுல கெப் வரதுக்கு காரணம் நான் கொடுத்திருக்கிற இந்த கெப் தானே. மேல பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்கும் வெப் லேஅவுட்ல நான் என்ன செய்றேன், மார்ஜின் வந்து டாப்புக்கும் பாட்டமுக்கும் சேர்த்து காட்டியிருக்கேன். அப்போ இந்த கண்டென்ட்ல என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு கெப் ஒன்று எடுத்துக்கொள்ளும். இந்த கெப் காட்டுறதுக்கு காரணமே அதான். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபூட்டர் செட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபூட்டர் வந்து ஏற்கனவே நேவிகேஷன் பார் கொடுத்து அதே கலரை வச்சு கூட நம்ம செட் பண்ணலாம். அதனால நாம என்ன செய்யும், அதை காப்பி பண்ணிட்டு கீழே போட்டுட்டோம். திருப்பி அதை போட்டு நம்ம என்ன செஞ்சோம், அந்த கண்டனை மட்டும் ஃபூட்டர் சொல்லி மாற்றி விட்டோம்னா ஓகே கொடுத்துட்டு சர்வ் பண்றேன். எனக்கு ஃபூட்டர் வந்து டிஸ்பிளே ஆகுது. இருந்தாலும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த ஃபூட்டர் வந்து என்ன நடக்குதுன்னா பேக்ரவுண்டோட ஜாயின் பண்ணப்பட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு கிரீன் கலர் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ப்ளூ கலர் ஒரு கிரீன் கலர் வந்து காட்டப்படுது. எனக்கு கேட்ட இந்த ஃபூட்டர் கண்டனும் என்ன செய்யுது, அதோட ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க ஃப்ளோட் கொடுத்திருக்கிறதால எல்லாமே இருக்கிற கெப் ஒன்றுக்குள்ளால ஃபில் பண்ணத்தான் பார்க்கும். நீங்க என்ன செய்யணும், அந்த கண்டனை வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா கிளியரை கொடுத்துட்டு போத் ரெண்டு சைடும் எனக்கு கிளியர் ஆகணும் அப்படி கொடுத்து நான் கொடுத்து வரேன். இப்போ எனக்கு கண்டென்ட் வந்து செப்பரேட்டா அதுல இருந்து பிரிஞ்சு காட்டுப்படுது. அப்ப இது வந்து என்ன செய்யாது, ஃப்ளோட் ஆகாது. ஃப்ளோட்ல இருந்து செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துக்கிறதுக்காக இந்த ஃபூட்டரை வந்து நான் என்ன செய்யறேன், யூஸ் பண்றேன். சரிங்களா? ரைட். இப்போ நான் பழைய மாதிரி 100% செட் பண்ணி கொள்றேன். எனக்கு இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் எனக்கு பெர்ஃபெக்ட்டா டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்போ இந்த இடத்துல கெப் ஓகே இருந்தாலும் ஃபூட்டர் அந்த கெப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இல்லையா? மேலே இருக்கிற கெப்பை விட இந்த கெப் வந்து கூட இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா அந்த ஃபூட்டருக்கு வந்து நான் என்ன செய்யல, சரியான மார்ஜின் ஒன்று செட் பண்ணி பாருல. உங்களுக்கு தேவைச்சுன்னா இதுக்குள்ள நீங்க எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒன்று செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ மார்ஜின் டாப் பண்ணி சரி கொடுத்தீங்கன்னு சொன்னா 5 பிக்சல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க. அது கெப்பை வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காட்டிக்கொள்ளும். ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இப்ப கொஞ்சம் பாருங்க. இப்ப இதுக்குள்ள நீங்க கண்டென்ட் வந்து ஃபில் பண்ணி எடுத்துட்டீங்க. இதே அவுட்புட் பெரும்பாலும் நீங்க எல்லாரும் எடுத்திருப்பீங்க நான் நம்புறேன். இப்ப இதுல இதைத்தான் நான் போன கிளாஸ் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். இப்ப இதுல உங்களுக்கு யாருக்கும் என்ன சரி டவுட் இருக்கா, இதுல சில சேஞ்சஸ் வந்து செய்யணும் அப்படி எப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி யாரும் இருக்குன்னு சொன்னா கேளுங்க. இது ஓகே எல்லாருக்கும்? இதே அவுட்புட் தான் நீங்க எடுத்திருப்பீங்க. எடுக்காத ஆட்களும் நீங்க இதே மாதிரி தான் எக்ஸாம்ல நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா அது அவுட்புட் உங்களுக்கு வரும். இப்ப யாருக்கும் இதுல டவுட் இருக்குன்னு சொன்னா கேளுங்க. அஷ்பாக்குங்கிறவரே இருக்கிறீங்களா? அவர் இல்லைண்ணா. ரைட். நம்ம கடுமையா போவோம் அப்ப. ரைட். இதுல பாருங்க. இப்ப நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. இதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து இப்ப இப்ப பெரும்பாலும் இந்த பேக்ரவுண்ட் கலரை அப்படியே வச்சுக்கொண்டு நம்மளோட கண்டென்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்ய போறது இல்ல, கண்டினியூ பண்ணிட்டு போக போறது இல்ல. சரிங்களா? இப்ப ஃபூட்டர் வந்து ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஃபூட்டர் வந்து இந்த இடத்துல இருக்காது. உங்களுக்கு தெரியும் எப்பயும் வந்து பேஜ்ல பாட்டம்ல தான் இந்த ஃபூட்டர் வந்து டிஸ்பிளே பண்ணப்படும். இந்த ஃபூட்டரை வந்து நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்து அலட்டிக்கொள்ளணும்னு சொல்லி தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபூட்டர் இருக்கிற அந்த கண்டனை நீங்க என்ன செய்யலாம், இதுக்குள்ள இருந்து பிரிச்சு எடுத்து நீங்க வெளியே கொண்டு வந்து அந்த பொசிஷன்ல வந்து ஃபிக்ஸ்டான கண்டனை நீங்க உங்களோட தேவையான பேஜுக்கு வந்து நீங்க டிஸ்பிளே பண்ற மாதிரி செட் பண்ணி கொள்ள இயலும். சரிங்களா? ஏற்கனவே போன சொல்லுங்க. அந்த இடையில கெப் வந்து நீங்க மார்ஜின் யூஸ் பண்ணி போட்டேன்னு சொன்னீங்க. அது எப்படின்னு சொல்லிடுங்க. எந்த கேப் இந்த இடையில வரலாம்? இல்ல மெனுக்கும் கண்டென்ட்டுக்கும் இடையில கெப் உண்டு. இந்த ரெண்டுக்கு நடுவுலையா? ஓ, இந்த ரெண்டுக்கு நடுவுல நான் கெப் எடுக்கலையே இப்ப. இப்ப எடுக்கல. நீங்க டெலிகிராம்ல போட்டதுல கெப் ஒன்று இருந்துச்சு. அது நான் போட்ட இமேஜ் வந்து என்னன்னு சொன்னா வேர்ட்ல வந்து நான் டிசைன் பண்ணி எடுத்து போட்டது தானே அது. அந்த வேர்ட்ல நான் டிசைன் கீரை போக்குல என்ன செஞ்சுட்டேன்னா ஒரு கெப்பை வச்சு கீறிட்டேன். அப்ப உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல கெப்புன்னு எடுத்துக்கொள்ளையிடும். ஆனா அந்த கெப்பை எடுக்கிறதுக்காக வேண்டி நான் ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இப்ப இதுல நிறைய பேர் இன்னொரு டவுட் இருக்கு என்னன்னு சொன்னா, இப்ப அவனும் கேட்டு இருந்தாங்க.
இப்ப இந்த 3 கண்டனுக்கு நடுவுல ஒரு கெப் ஒன்று எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுல நாம கெப் எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா. இதுக்கப்புறமா ஃபிளெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் நாம படிப்போம். அந்த ஃபிளெக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றது மெயினா அலைன்மெண்ட் பர்பஸ் தான். அதாவது எப்படி வந்து ஒரு கண்டனை வெர்டிகல் அலைன் பண்றது, ஹொரிசனல் அலைன் பண்றது, இல்லாட்டி ஒரு கண்டனுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை எப்படி கொண்டு வந்து சென்டர்ல நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ப்ளே பண்றங்கிற விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம் கடுமையா பார்ப்போம் நம்ம அடுத்த கிளாஸஸ்ல. இருந்தாலும் இந்த ஃப்ளோட் இந்த இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கொண்டு நம்ம ஃப்ளோட்டை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்டா இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு கெப் ஒன்று எடுத்துக்கொள்ளே இல்லை. அப்படி கெப் உங்களுக்கு தேவைப்படுதாமன்னு சொன்னா நீங்க கரெக்டா என்ன செஞ்சாகணும், இதுக்குள்ள நீங்க அந்த கொடுக்குற அளவுகளை குறைச்சு கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த கெப் இருக்கிற மாதிரியான ஒரு 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 நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் தானே, அதாவது அந்த border ஒன்று கொடுங்க. border கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும்னா அந்த கெப்ல உங்களுக்கு border ஒன்று காட்டும். இப்ப இதுல அவங்க எனக்கு பர்சனலா பேச போக்குள்ள ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னா, இப்ப கெப் கொடுக்க போக்குள்ள இப்ப இந்த இடத்துல பாருங்க இன்னொரு விஷயம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த சைட் பார் சாரி கண்டென்ட் வச்சுக்கோங்களேன், இந்த கண்டனுக்கு வந்து ஒரு border ஒன்று செட் பண்ணிக்கொள்றேன். இந்த border அவங்க கொடுக்க போக்குள்ள அவங்க இஷ்யூ ஒன்று வந்துச்சு அவங்க போட்டிருந்தாங்க. இப்ப border கொடுக்க போக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா ஒரு 5 பிக்சல் ஒன்று காட்டுமே நம்ம டிக்கா இருக்கட்டும். 5 பிக்சல் அதே மாதிரி சாலிட்ல நான் என்ன செய்யறேன் ஒரு பிளாக் கலர்ல ஒரு border ஒன்று செட் பண்றேன். கொடுத்துட்டு நான் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ண போக்குள்ள இப்ப நீங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். நான் கொடுத்த border என்ன செய்யுதுன்னா எக்ஸ்ட்ராவா 5 பிக்சலை வந்து இதுக்குள்ள இருக்கிற கெப் எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுது. இப்ப இந்த இடத்துல பாருங்க சின்ன ஒரு கெப் ஒன்று என்ன கூடி இருக்கு. அதாவது இதுல பாட்டம்லயும் டாப்லயும் 5 பிக்சல் வந்து கூடினதாலையும் அதே மாதிரி ரைட் லெஃப்ட்லயும் வந்து நான் கொடுத்திருக்கிற border 5 பிக்சல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எடுத்ததால ஆல்ரெடி நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிற கண்டென்ட்டுக்கு எனக்கு என்ன செய்யுதுன்னா டிஸ்டர்ப் பண்ண ஆகுது. இப்ப இந்த இடத்துல 100% நீங்க கொடுத்திருந்தாலும் சரியான டிவைட் பண்ணி அந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணி பட்டாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது என்னன்னு சொன்னா, நீங்க கொடுத்திருக்கிற வித் இருக்கு தானே இந்த வித் 33%ஓட நீங்க கொடுக்கிற இந்த இருக்கிற borderல 5 பிக்சல் காட்டுற அந்த கண்டனையும் சேர்க்க போகல இந்த பிக்சலோட அந்த பெருமதியும் சேர்ந்து ஒரு 33ல இருந்தது ஒரு 35 காட்சி என்ன செய்ய மாட்டேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கணும். அப்ப அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கக்குள்ள மத்த 2 கண்டனும் அந்த 100%க்குள்ள என்ன செய்யல டிஸ்ப்ளே பண்ண வரல. அப்ப இந்த இடத்துல நீங்க கவனமா இருந்துக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு இந்த border வந்து ஒரு வெப் பேஜை பொறுத்த வரைக்கும் அந்த border கொடுத்து அதுல காட்டுற விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ண போறதும் இல்லை, நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம இப்ப எப்பயும் நீங்க எந்த வெப்சைட்லயும் பார்த்திருக்க மாட்டீங்க ஒரு கண்டனை வந்து நீங்க border கொடுத்து இப்படி இதுக்குள்ள போட்டு காட்டுற விஷயங்கள். ஆனாலும் நீங்க ஒரு சில நேரங்கள்ல இப்படி காட்டாம வேற ஏதாச்சும் ஒரு பர்பஸா இருக்கலாம். இப்ப சில நேரங்கள்ல நீங்க காட்டுறீங்க 3 இமேஜஸ் இருக்கு. அந்த இமேஜ் வந்து நீங்க ஃப்ளோட் கிரியேட் பண்ணி இப்படி 33%ல காட்டுறீங்க சரிங்களா. மெனு கண்டென்ட் இல்லாம 3 இமேஜ் டிஸ்ப்ளே பண்றீங்க. அந்த இமேஜுக்கு நீங்க border கொடுக்க போகக்குள்ள அந்த இமேஜும் இதே மாதிரி என்ன செய்யணும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அந்த இடத்துல. நீங்க ரொம்ப கவனமா இருங்க. அப்படி உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா நீங்க அவுட்லைன் border கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல அவுட்லைன் border கொடுக்காம நீங்க இந்த இடத்துல செய்ய இயலுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுத்தேன். இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும் இன்னர் லைனை வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அது அவங்களுக்கு அது ஒர்க் பண்ணி அவனுக்கு சக்சஸ் அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்பட்டுச்சு சரிங்களா. வந்துச்சு தானே நான் அவுட்புட் ஆமாம் சார் வந்துச்சு. ரைட். அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு நாம என்ன செய்யணும் அந்த அந்த கொடுத்த நான் உங்களுக்கு அதையும் செஞ்சு காட்டேன். இப்ப இதுக்குள்ள நீங்க இன்னர் லைன் border எடுக்காம நீங்க உள்ளுக்கு லைனை வந்து காட்டிக்கொள்றதுக்கு இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா இப்ப இந்த கண்டென்ட் இருக்கு தானே இந்த கண்டனை வந்து நான் ஒரு பாக்ஸா வந்து டிஃபைன் பண்ணி விடுறேன். அந்த பாக்ஸா வந்து டிஃபைன் பண்ணதுக்கு பாக்ஸ் சைசிங் சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. வந்து இது வந்து ஒரு பாக்ஸா இருக்கு. இந்த பாக்ஸை விட என்ன செய்யக்கூடாது அந்த கண்டென்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. எந்த பார்ட் நடந்தாலும் இந்த பாக்ஸுக்குள்ள தான் நடந்து கொள்ளணும் என்கிற இடத்துக்காக வேண்டி இந்த கண்டென்ட் வந்து ஒரு பாக்ஸை நான் டிஃபைன் பண்ணி விட்டேன்டா. இதுக்குள்ளேயும் border கொடுத்தா நீங்க என்ன செய்யுங்க அந்த பாக்ஸுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்து கொள்ளணும் சொல்லி நான் டிஃபைன் பண்ணி விடுறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணி விடுறேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு பெர்ஃபெக்ட்டா என்ன செய்யுது இந்த கண்டென்ட் வந்து அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்ப இதுல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த விஷயம் தான். இப்ப இந்த பாக்ஸ் சைசிங் நீங்க border பாக்ஸ் கொடுக்கறதால உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யும் பெர்ஃபெக்ட்டான ஒரு அவுட்புட் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படும் சரிங்களா. இப்ப இதுல அந்த border வந்து எங்க காட்டப்படுதுன்னு கேட்டா இந்த border அவுட்லைன்ல இல்லாம அந்த பாக்ஸா எடுத்துக்கொண்டு அந்த பாக்ஸுக்கு உள்ளதா என்ன செய்யுதுன்னா அந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அப்ப இந்த இடத்துல நீங்க ஹைட் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ல காட்டப்படுது. இப்ப ஹைட் வந்து இந்த கூடி குறையப்படுது. ஏன் இந்த இடத்துல எனக்கு அப்படி பிரச்சனை ஆகுது. நீங்க ஏற்கனவே கொடுக்க போகல உங்களுக்கு ஹைட்டுக்கு இந்த இஷ்யூ வந்துச்சா இல்ல தானே என்ன இல்ல சார். ரைட். அப்ப இந்த இடத்துல ஒரு ஹைட்டுக்கு ஒரு இஷ்யூ வரதுக்கு என்ன ரீசன் இருக்கு. நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஆனா ஹைட் வந்து இதுல ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா அது இருக்கிறது தானே. அது சேஞ்ச் ஆகிறதுக்கு எந்த ரீசனும் இல்ல. நம்ம பார்ப்போம்.
இதுல ஃப்ளோட் ஓகே, பேக்ரவுண்ட் கலர் ஓகே, ஹைட் 200 பிக்சல் தான் ஓகே. இது நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், வேறு சேஞ்ச் ஆகுதா. ஓகே, அப்போ 200 விட இது கூட காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் மற்ற ரெண்டு கண்டனம். இதுல ஒரு 180 அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப நம்ம ஹைட் கொடுக்க போகல இது ஆட்டோமேட்டிக்கா ஹைட் வந்து சின்னதாது. ஏன், என்ன ரீசன் இருக்கு? நான் இது கொடுத்தல யூஸ் பண்ணது இல்ல, சரிங்களா? இப்ப இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மாறுது. இப்ப எனக்கு அவங்களுக்கு மாறல நான் நினைக்கிறேன், அவன் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க, ஓகே இருந்துச்சு அவங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல ஹைட் வந்து நாம இந்த border ப்ராப்பர்ட்டி கொடுத்ததால இந்த இருக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் சைசிங் border பாக்ஸ் இது வந்து இந்த கண்டு நல்லா வரல, வேற ஏதோ இஷ்யூ வரதான் வந்திருக்கு. Right. இருந்தாலும் நாம இந்த கண்டென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, சரிங்களா? இப்ப நீங்க வந்து இன்னர் லைன் border கொடுக்கறதுக்காக வேண்டி அப்படி கெப் வேல் முடிச்சுன்னா கொடுங்க. ரைட். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க, இந்த பிளாக் கொடுக்காம இந்த இடத்துல சாரி ஒயிட் அந்த கலரை மாத்தி விட்டுருங்க. நான் சொல்ல வந்தது இதுதான். நீங்க ஒயிட் காட்ட போக்குல உங்களுக்கு என்ன நடக்கும்னா நடுவில் ஒரு கெப் வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி காட்டப்படும். இப்ப இதுல நீங்க என்ன செய்யலாம், border அந்த இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் இல்லையா, டாப்ல இருக்கு அந்த உங்களுக்கு border டாப் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா நீங்க அதை என்ன செய்யணும், மியூட் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா இதுக்குள்ள border நம்ம டாப்ப வந்து நன்னு கொடுத்து வர்றேன். கொடுத்தாலும் அந்த இடத்துல அந்த கேப் எடுக்குது இல்லையா, கீழே இருக்கிற கண்டென்ட் வந்து திரும்ப ஓவர் ரைட் பண்ணுது. அப்ப நம்ம செப்பரேட்டா தான் கொடுக்க வேண்டியிருக்கோம். border ரைட் லெஃப்ட் ஓகே. நீங்க செப்பரேட்டா கொடுத்துக்கொள்ளுங்க, சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு மட்டும் நான் ஒரு border செட் பண்றேன். அதே மாதிரி திரும்ப அந்த லைனை காப்பி பண்ணி போட்டுட்டு அந்த லைன் தான் நான் என்ன செய்யறேன், ரைட்டை மட்டும் மாத்தி விடுறேன். உங்களுக்கு நடுவில் ஒரு கெப் எடுத்த மாதிரி இருக்கும். நான் border கொடுக்க போகல திரும்ப மேல border டாப் நன்னு கொடுத்து போட்டு கீழே அடுத்த லைன்ல திரும்ப அந்த border கொடுக்க போகல நடக்குதுனால திரும்ப ஓவர் ரைட் பண்ணுது. ஓவர் ரைட் பண்ணி அந்த border நன்னுக்கு மேலே திரும்ப லைனை போட்டுக்கொள்ளுது. அதால தான் அந்த டாப் லைன் வந்து ஒரு கெப் காட்டிக்கொண்டு இருக்கு. ரைட். இப்ப இந்த இடத்துல அந்த ஹைட்ல தான் ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஏன் அந்த ஹைட் காட்டுதுன்னு எனக்கே விளங்குது இல்லை. வேற யாருக்கு என்ன சரி ஐடியா இருக்கா, ஏன் இந்த ஹைட்டோட எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது? இப்போ மற்ற ரெண்டு கண்டனும் ஓகே. இப்போ இதுல நான் நினைக்கிறேன் ஒரு 150 அவர கண்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாமளும் மூவ் ஆக வேண்டியிருக்கு போல இருக்கு. பாவம் இதுல மெனு 180 வந்து 160க்கு மாத்தி பாவம் 160க்கு மாறி இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ராவா 40% எடுத்து சாரி 40 பிக்சல் வந்து எடுத்து காட்டுப்படுத்து. அது ஏன் இங்கால போயிருக்குன்னு சொல்லி உனக்கு இல்லை, யாராச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க பாவம். ரைட். இப்போ ஓகே. இப்ப நடுவுல வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு கெப் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உண்மையில வந்து கெப் இல்லாது, சரிங்களா? ஒரு border தானே செய்யப்பட்டிருக்கு, இந்த 3 கண்டருக்கு நடுவுல காட்டுப்படுது. நீங்க தேவைன்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ரைட். இப்ப இதுல இப்ப நான் அடுத்த ஒரு கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கு. இப்ப இது ஓகே தான் நல்லா இருக்கும். ரைட். நான் அடுத்த கண்டென்ட் மூவ் வரேன்னா இப்ப இதுல நீங்க அந்த நடுவுல இருக்கிற கண்டென்ட் வித்த வந்து 3க்கும் 33 கொடுத்துக்கிறீங்க இல்லையா, இதை வந்து நீங்க 34 கொடுங்க. நான் நடுவுல பாருங்க இந்த சின்ன ஒரு கெப் ஒன்று இருக்கு, அந்த கெப் இல்லாம ஆக்கணும்னா நீங்க கண்டென்ட் அந்த கெப்பை கூட்டி விட்டீங்கன்னு இப்ப அந்த ஸ்ட்ரைட் லைனாவே வரும், அந்த நடுவில் ஒரு கெப் ஒன்று இல்லாம. இப்ப எனக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. எனக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இதுக்குள்ள நான் நீங்க என்ன செய்ய போகக்கூடாது, இந்த பேக்ரவுண்ட் கலர் அவாய்ட் பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இப்ப இதுல நான் இந்த சாரி கிரீன் கலர் கொடுத்துக்க தான் எடுத்து வர்றேன் இல்லையா, கொடுத்துட்டு சர்வ் பண்றேன். இந்த கண்டென்ட் வந்து எனக்கு எம்டியா காட்டுப்படுது. அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற ரெட் கலரை நான் எடுத்து வர்றேன், அதே மாதிரி இருக்கிற ப்ளூ கலரை நான் எடுத்து வர்றேன், அதே மாதிரி கிரீன் கலரை நான் எடுத்து வர்றேன். இப்ப கொடுத்து நான் சர்வ் பண்றேன் பாருங்க, மேல ஒரு கிரீன் ப்ளூ இருக்கு, அதே நான் எடுத்து வர்றேன். ரைட். இப்ப உங்களுக்கு தேவையான ஒரு லேஅவுட் ஒன்று உங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னா இப்ப டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு, சரிங்களா? இப்ப இதுக்குள்ள நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டியதான், உங்களோட கண்டனை வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப இதுக்குள்ள எனக்கு கண்டென்ட் வந்து காட்டுற டெக் வந்து எதுன்னு கேட்டா இந்த கண்டென்ட் தான் எனக்கு என்ன செய்யுது, அந்த டிடெக்ட் தான் எனக்கு கண்டென்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுது. அப்ப இதை மட்டும் நான் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்வேன், நமக்கு தேவையான விஷயங்கள் இனி டிஸ்பிளே பண்ண போகணும்னு சொன்னா ஓகே இருக்கும். இப்ப இதுக்குள்ள நீங்க வந்து தேவையான பேராகிராஃப் வந்து போட போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேராகிராஃப் வந்து என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள லோரம் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இப்படிதான் என்ன செய்வாங்கன்னா நார்மலா அந்த டைம்ல வந்து கூடுதலா ப்ரொஃபஷனலா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, ஜஸ்ட் இப்ப கண்டென்ட் கொடுத்துட்டு சர்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சரியான அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும், சரிங்களா? இப்ப இதைத்தான் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், மாடிஃபை பண்ணி உங்களோட பேஜை வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்ப ஃபூட்டர்ங்கிற கண்டென்ட் வந்து நீங்க இதுக்குள்ள கொண்டு வர தேவையில்லை. நீங்க என்ன செய்யலாம், ஃபிக்ஸ்டா மாத்திட்டு அந்த பொசிஷனை கீழே வந்து போட்டு மத்த மெனுவையும் நேவிகேஷன் பார் மேல அப்படியே இருக்க நடுவில் இருக்கிற மெனுங்கிற கண்டனையும்
அதே மாதிரி கண்டென்ட்ஸ்ங்கிற அந்த கண்டனையும் சைட் பாருங்கிற கண்டனையும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான அவுட்புட் உங்களுக்கு என்ன செய்யணும்னா டிஸ்பிளே பண்ணப்படும். இப்போ அடுத்ததா இன்னொரு பார்ட் நம்மவா இருக்கு நெவிகேஷன் பார். இப்போ உங்களுக்கு ஒரு மெனுன்னு நான் கிரியேட் பண்ணி காட்டணும், இருந்தாலும் அந்த மெனுக்கும் நீங்க இன்னும் ரெடி ஆகல. ஆனா மெனு அந்த பார்ட் வந்து நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு பின்னால பூஸ்டப்ல இன்னொரு 1.5 வந்து அப்புறம் இன்னொரு அதான் செய்வாங்க. இப்போ நாம என்ன செய்வோம், மெனு சும்மா பார்ப்போமா, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அதுல 2-3 கண்டென்ட்ஸ் இருக்கு. நம்ம லேட் ஆகி படிச்சுட்டு செஞ்சோம்னு சொன்னா ஓகே இருக்கும். இருந்தாலும் நீங்க மெனு பார்க்கணும்னு சொன்னா நான் மெனு செஞ்சு பார்ப்போம், பிரச்சனை இல்லை. மெனு பார்க்கணுமா இல்லை நம்ம அடுத்த பாட்டுக்கு மூவ் ஆகலாமா? பேசுங்க. மெனு ஒரு தடவை பார்த்துட்டு போமா சார்? உங்களுக்கு ஒரு மெனு பா அடுத்த செய்யக்குள்ள ஒரு ஐடியா ஒன்று கிடைக்குமே. ரைட், ஓகே. அப்ப இதுல மெனு நாம பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல மெனு வந்து சொல்லுங்க. இப்ப மெனு வந்து நம்ம இப்ப எங்க போறதுக்கு இருக்குல்ல சொல்லுங்க. நேம் இப்ப பார்ல நேவ் பார்லாம் போடுவோம் இல்லையா, நெவிகேஷன் சொல்லுவோம். அதை நேவ் பார்ல தான் நம்ம தவிர்க்க தேவையான எல்லாத்தையும் போடுவோம். இப்ப நேவ் பார் நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன், அந்த நெவிகேஷன் பார்னு சொல்லுவோம். நெவிகேஷன் வந்து நீங்க கூடுதலா இப்ப இதுல நிறைய பார்ட் இருக்கு. நெவிகேஷன் வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட் எல்லாம் போட்டு செஞ்சு கொள்ளையிலும். இப்ப ட்ராப் டவுன் லிஸ்ட் இப்ப நம்ம செய்ய மாட்டோம், நம்ம என்ன செய்வோம் லேட்டாகி பார்ப்போம். அதுல ஒண்ணுமே இல்லை. ட்ராப் டவுன்ல வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இப்ப இப்போதைக்கு கூட அந்த கண்டென்ட்டுக்குள்ள நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இல்லை. நான் அதை நம்ம லேட்டாகி தான் பார்க்கணும். இருந்தாலும் இப்போ நெவிகேஷன் பாரோட எப்படி கிரியேட் பண்றேங்கிறத வந்து நம்ம இப்போ சிம்பிளா கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ரைட், இப்போ எனக்கு ஒரு பேராகிராஃப் எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாக்கா இருக்கிறதுக்காக வந்து நான் என்ன செய்யறேன்டா, இந்த சாரி பேராகிராஃப் மட்டும் நான் என்ன செய்வோம் கொஞ்சம் அலைன் பண்ணி விட்டுருவோம். இதுக்குள்ள ஸ்டைலுங்கிறத வந்து இன்லைன் தான் நான் என்ன செய்யறேன் கிரியேட் பண்றேன். டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை சார். இப்போ எனக்கு அந்த பேராகிராஃப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டான கண்டென்ட் தருது. ஃபூட்டரும் கீழே அப்படியே இருக்கு. எனக்கு ஃபூட்டர் வந்து காட்டுறது வித்தியாசமா இருக்குங்கிறதால அந்த ஃபூட்டரை கண்டனை மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்து விடுறேன். சரிங்களா, கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்போ எனக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. உங்களுக்கு தேவை கீழே பொசிஷன் ஃபிக்ஸ்ட கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, ஃபூட்டர் வந்து டிசைட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நம்ம நெவிகேஷன் பாரை நம்ம பார்ப்போம் அதை எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறது. சரிங்களா, ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன்னா நெவிகேஷன் ஏரியா வந்து இந்த இருக்கு மேல. சரிங்களா, இப்போ நம்ம ஒரு டிவ் டேக் வச்சிருக்கிறோம் இல்லையா, இது நெவிகேஷன் பாருக்குரிய சைட் லொகேஷன் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நேவ் பார்ல செப்பரேட்டா இருந்தாலும் நான் உள்ளுக்கு என்ன செய்யறேன்னா ஒரு டிவ் டேக் வந்து கிரியேட் பண்றேன். சரிங்களா, நம்ம தேவையில்லைன்னா வெளியில இருக்கிற அந்த கடனை ப்ரோ டிலீட் பண்ணிக்கொள்வோம். இப்போதைக்கு ஒரு குரூப் இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் டிவ் டேக் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள இப்ப நான் என்ன செய்யறேன்னா அன்னோட லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க மெனு வந்து கிரியேட் பண்ணணும்னா கட்டாயம் அந்த இடத்துல லிஸ்ட் தான் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கிரியேட் பண்ற ஒரு ஃபேக்டரை வந்து டிசைட் பண்ண நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்னோட லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். அந்த அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு மொத்தமா 4 லிஸ்ட் வந்து தேவைப்படும். நம்ம என்ன செய்வோம் லிஸ்ட் 4 வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்வோம். சரிங்களா, ரைட், ஓகே. இப்போ அன்னோட லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டுக்குள்ள மொத்தமா 4 லிஸ்ட் வந்து சப் லிஸ்டா வந்து கிரியேட் பண்ணி பார்த்துருக்கு. இதுக்குள்ள முதலாவது விஷயம் வந்து நான் என்ன செய்யறேன்னா ஹோம்ங்கிற விஷயத்த நான் வந்து கிரியேட் பண்றேன். அடுத்து வந்து ஏதாச்சும் நியூஸ் அப்டேட் இருக்குன்னு சொன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு வியூக்கு தானே. அதுக்கப்புறமா வந்து நான் என்ன செய்யறேன் ஒரு கண்டக்ட்ங்கிற விஷயத்த நான் கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறமா அபவுட் அஸ் வேண்டாம், அபவுட்னு சொல்லி நான் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ரைட், இப்போ இதுல மொத்தமா 4 லிஸ்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 4 லிஸ்ட்டுமே எனக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா சென்டர் அலைன் கொடுத்து காட்டப்படுது இல்லையா. ஏனெண்டா அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து எல்லாமே சென்டர் அலைன் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி காட்டி வச்சிருக்கிறேங்க. இந்த இருக்கு. இவ்வாறால தான் எனக்கு அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யுதுன்னா டிஸ்டர்ப் ஆகுது. இவர் எனக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாரு. சரிங்களா, பாப்போமா பிரச்சனை வந்தா நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லா டிப்டெக்கையும் டார்கெட் பண்ணிருக்கிறோம். சரிங்களா, அதால எனக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்ப அந்த டிப்டெக் யாரை டார்கெட் பண்ணிக்கிறேன்னா விளங்குது அவங்களுக்கு. இந்த டிப்டெக் எல்லாம் கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த டிப்டெக் எல்லாம் எந்த லேயர் வெப் லேஅவுட்டுக்கு உள்ள இருக்கிற டிப்பை தான் டார்கெட் பண்ணி சேஞ்ச் ஆகுது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த நேவ் பார் இந்த டெக் இருக்கு தானே, இந்த மொத்தமா இந்த கிளாஸுக்குள்ள வந்து நான் வெளியே எடுத்துக்கொள்றேன். என்னடா எனக்கு ஒரு பிரச்சனை வரும் இதால. விளங்குது நான் சொல்றது. இப்ப இந்த இருக்கிற கிளாஸுக்குள்ள இருக்கிறாங்களா மாறணும் தானே சொல்லி காட்டிருக்கிறேன். அதால இவரு அந்த டிப்டெக்கு வெளியே கொண்டு வந்து நான் இப்ப போடுறேன். சரிங்களா, போட்டுறேன். இப்ப கீழே இருக்கிற ஆக்கள் தான் வேற இருக்கு. இப்ப எனக்கு அது ஒரு எஃபெக்டை கொண்டு வராது. நீங்க பாத்தீங்கன்னா நான் வெளியே கொண்டு வந்து இப்ப நான் சேவ் பண்ணி விட்டுட்டேன். அப்ப இந்த வெப் லேஅவுட்டுக்கு உள்ள இருக்கிற டிப்டெக்கால தான் இதுக்குள்ள இருக்கிற ஆக்கெல்லாம் எஃபெக்ட் ஆவாங்க. அப்ப நான் அவரை வெளியே கொண்டு வந்து இந்த போட்டிக்கிறேன். விளங்குது அவங்களுக்கும். நான் உள்ளுக்கு இல்லாத இப்ப வெளியே அந்த குரூப்பை தூக்கி வெளியே வந்து போட்டிக்கிறதால இப்ப எனக்கு அந்த வெப் லேஅவுட்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ்ல வந்து அலைன் ஆகணும், இந்த பேரிங் மார்ஜின்லாம் வந்து கொடுக்கணுங்கிற விஷயங்கள் இப்ப அவருக்குள்ள இருக்கிறதாலே நமக்கு அந்த பிரச்சனை வராது.
விளங்குதா? சார் இதே இதுதான் எனக்கும் வந்தது. என்னன்னு சொன்னா நான் முதல் நாங்க செஞ்ச மாதிரி தான் செஞ்சுட்டு டீப் டேக்குள்ள வச்சுட்டு தான் அன்னோட லிஸ்ட் கிரியேட் பண்ணி இது செஞ்ச சென்ட்ரல் லைன்லயே வந்தது. ஆஹா. அதே இதுல நாங்க அதை திரும்ப லெஃப்ட் ரைட்டுக்கு அலைன் பண்ண வலிக்கிட்டோம்னு சொன்னா அலைன் பண்ண முடியல. அது அதான் நான் சொன்னேன் தானே. இப்ப இதுக்குள்ள நீங்க இருந்து கொண்டு செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். எனக்கு பார்த்தோன்னே விளையிட்டு ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து மேலே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிற டிப்டெக் வந்து க்ரோஸ் பண்ண ஓவர் ரைட் பண்ணிட்டே இருக்கும். அது விடாது. ரைட். அப்ப நம்ம அதை விட்டு வெளியே எடுத்து செப்பரேட் தான் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நான் என்ன செய்யறேன், இப்ப நான் செப்பரேட்டா வெளியே எடுத்துட்டதுல இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். இப்ப கடுமையா போமா. ரைட். இப்ப இதுக்குள்ள எனக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே நான் கிரியேட் பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா ஓகே. சரிங்களா? ரைட். இப்ப எனக்கு அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாம் லிஸ்டாவே இருக்கு இல்லையா? இப்ப இதுக்குள்ள எல்லாம் கிளிக் பண்ணா இன்னொன்று ஓப்பன் ஆகணும் தானே. அப்ப இது லிஸ்ட்டை மட்டும் வச்சு கூட நான் செய்யறது இல்லை. அப்ப இந்த கண்டென்ட் வந்து நான் என்ன செய்யணும், லிஸ்ட்டுக்குள்ள ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. எங்கள்கிட்ட எம்டிஏ விட கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹேஷ்டேக்கை போட்டுருங்க. அதே மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க, கட் பண்ணது ரிசர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஃபெஸ்ட் லைன் மட்டும் அந்த எங்கள்டேக்கால டிஸ்பிளே ஆகிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். சரிங்களா? ரைட். இப்போ அதே மாதிரி அதே விஷயங்களை மற்ற எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன். இதை கட் பண்ணி எடுத்துட்டு எங்கள்டேக்கை போட்டுட்டு அவருக்கு ஒரு ஹேஷை கொடுத்துட்டு அதுக்குள்ள மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி இந்த கண்டெக்டையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ரைட். எனக்கு அவரும் ஓகே. ரைட். இப்போ எனக்கு அந்த கிளிக் பண்ண ஓப்பன் ஆகிற மாதிரி லிங்க் செட் பண்ணிட்டேன். இனி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த மெனுவை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ண இது ஓப்பன் ஆகணுங்கிறது காட்டுறத இந்த ஹவுஸ் ரெஃபரன்ஸ் இந்த அட்ரிபியூட்டுகளை வந்து நீங்க பார்த்து சரியா காட்டி விட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? ரைட். எனக்கு தேவையான மெயினான விஷயங்களை வந்து நான் என்ன செஞ்சிட்டேன்னா கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எந்த அடுத்த பாட்டுக்கு நான் மூவ் ஆகணும் எங்கன்னா சிஎஸ்எஸ் கோடிங் தான். இப்போ நான் எனக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு. இப்போ இதுக்குள்ள நீங்க ஒரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, டிவ்டெக்னு கிரியேட் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த டிவ்டெக்கு உள்ள அன்னோட லிஸ்ட் இருக்கு. அந்த அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள மொத்தமாக 4 சின்ன சின்ன லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். இதை வச்சு கூட தான் வேலை செய்ய போகிறோம். நம்மளோட மெனு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ரைட். இப்போ நான் எல்லாத்தையும் விட கீழே வரேன். இதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு கமாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இது வந்து இனி நேவிகேஷன் பாரோட நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நான் என்ன செய்யறேன், கிரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து நேவிகேஷனோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நான் போட்டுக்கொள்கிறேன். ரைட். இப்போ இதில் முதலாவது விஷயம் நான் வந்து அன்னோட லிஸ்ட்டை டார்கெட் பண்ணுறேன். அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற முதலாவது விஷயம் அந்த லிஸ்ட் ஸ்டைல்னு இருக்கு தானே. அந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப்ங்கிறதுல அந்த கொடுத்துக்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் என்ன செய்யணும், லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளணும். எடுத்துட்டு இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணி விடுறேன். எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுட்டு எடுபட்டுட்டு அதுக்கு நீங்க என்ன செய்யணும், லிஸ்ட் ஸ்டைல் டைப்புங்கிறத கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸை நீங்க ரிமூவ் பண்ணதுக்காக வேண்டி நன்னுங்கிற வேல்யூவை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா ஓகே. அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும், இதுல மார்ஜின் பேட்டிங் எல்லாம் வந்து கொடுத்து கொண்டு இருக்கு இல்லையா. அப்ப எனக்கு இந்த பாத்தனை விளங்கும் சின்ன ஒரு கெப்னு காட்டுப்படுது இல்லையா, அந்த சைட்ல ஒரு கெப்னு இருக்கு. எனக்கு அந்த கெப் எல்லாம் தேவையில்லை. அப்ப எனக்கு என்ன செய்யணும், அந்த மார்ஜின் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். மார்ஜின் 0 நீங்க கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேரிங் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால நம்ம பேரிங் என்ன செய்யணும், அது 0 கொடுத்துக்கொள்றேன். இப்போ நான் சேவ் பண்ணி விடுறேன். சரிங்களா? சேவ் பண்ணிட்டு இப்ப அடுத்தா வந்து நான் இன்னொன்று செய்யணும். என்ன செய்யணும், சில நேரங்களில் எனக்கு ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க அட்ஜஸ்ட் பண்ண போகல. சரிங்களா? ஓவர் ஃப்ளோண்டா அதையும் கொஞ்சம் பேசிட்டு வரேன். இதுல பாருங்க, இது அப்படியே இருக்கட்டுமா, இந்த நெவிகேஷன் அப்படின்னு கொஞ்சம் போஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஓவர் ஃப்ளோவை பத்தி கொஞ்சம் நான் பேசிட்டு வரேன். இப்போ இதுல பாருங்க, இந்த ஓவர் ஃப்ளோவில் இந்த கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது பாத்தீங்களா கீழே. இது அப்படியே இருக்கட்டும். இதே நான் அட்ஜஸ்ட் பண்ண எல்லாம் பிரச்சனை இல்லை வந்து முடியும் போல இருக்கு. ரைட். இதுல நான் சும்மா காட்டுறேன் பாருங்களா. இது இந்த ஒரு டிப்டெக் இருக்கு தானே, இந்த டிப்டெக்குள்ள தான் ஒரு பேராகிராஃப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது அந்த கண்டென்ட்ங்கிற விஷயத்தை தான் எனக்கு என்ன செய்யுது, காட்டுப்படுது. சரிங்களா? அதாவது நடுவில் இருக்கிற இந்த பேராகிராஃப் தான். சரிங்களா? இப்ப இந்த பேராகிராஃபை நீங்க ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்றீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக்குறீங்க. பாத்தீங்கன்னா விளங்கு. இங்க பாருங்க, இப்ப இதுல ஹைட் அண்ட் வித் நம்ம என்ன செய்யறோம், இந்த கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா விளங்கு. இது பாருங்க, இதை நான் அட்ஜஸ்ட் பண்றதால ஒரு கொஞ்சம் பெருசாக்கி வைக்க போகல எனக்கு அந்த பந்தி வந்து ஒரு வகையா இருக்கு. சின்னதாக போகல எனக்கு பந்தி வந்து இன்னொரு வித்தியாசமா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்னா அந்த கண்டனை டிஸ்பிளே பண்ணாத மாதிரி இப்ப இந்த கண்டனை வந்து ஹைட் டிசைட் பண்றாலும் இவர் தான் என்ன. அப்ப இந்த இடத்துல இந்த ஹைட் 200 பிக்சல் காட்டுறதை வந்து நான் என்ன செய்யறேன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சு கொள்றேன். 100 பிக்சல் கொடுத்து நான் சேவ் பண்றேன். கொடுத்துட்டு அதே மாதிரி இதுக்குள்ள ஏற்கனவே நான் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணி தானே, இப்போதைக்கு இந்த பேக்ரவுண்ட் கலரை திரும்ப எடுத்துக்கொள்றேன். இந்த லைட் கலர் ஒன்று கொடுத்துக்கொண்டு இப்ப சேவ் பண்றேன். பாருங்க, இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா நான் கொடுத்த கண்டென்ட் ஹைட்டை விட உள்ளுக்கு டைப் பண்ணிக்கிற கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா வெளியே போயிடுது இல்லையா. கொஞ்சம் கவனமா பாருங்களேன் எல்லாரும். இப்ப இதுல 100 பிக்சல் நான் கொடுத்திருந்தாலும் இப்ப இந்த 200 மாத்திரேன் கொடுத்து நான் சேவ் பண்றேன். கொடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அந்த குறிப்பிட்ட கண்டனை விட
நான் உள்ளுக்கு கொடுத்திருக்கிற விஷயம் வந்து அதை விட்டு வெளியே போயிருக்கு. சரிங்களா? எனக்கு எக்காரணம் கொண்டு அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த கண்டனை விட்டு வெளியே ஆகக்கூடாது. எல்லாமே அந்த பாக்ஸுக்குள்ள தான் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நாம என்ன செய்ய வேண்டாம், ஓவர்ஃப்ளோங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த ஓவர்ஃப்ளோல நீங்க பாருங்க, நல்லா விளங்கும் உங்களுக்கு. இந்த ஓவர்ஃப்ளோன்னு தனி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ ஒய்ன்னு சொல்லி ஒன்று காட்டப்படுது, ஓவர்ஃப்ளோ எக்ஸ்ன்னு சொல்லி காட்டப்படுது, ஓவர்ஃப்ளோ ரெப்ன்னு இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. இப்ப நம்ம எக்ஸ் ஒய் ஓவர்ஃப்ளோ மட்டும் இப்ப பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ, இப்ப இதுல வெர்டிகலா ஓவர்ஃப்ளோ ஆகுதா, ஹொரிசனலா ஓவர்ஃப்ளோ ஆகுதா? சொல்லுங்க. அந்த கண்டனை விட்டு வெளியாகிறது ஹொரிசனலா வெளியாகிற மாதிரி இருக்கா, இல்லாட்டி வெர்டிகலா வெளியாகிற மாதிரி காட்டப்படுதா உங்களுக்கு? ஹொரிசனல் சொன்னா கிடையா வெளியாகுதுன்னு சொல்லுவோம். வெர்டிகல் சொன்னா நிலைக்குத்து வாக்குல அந்த கண்டனை விட்டு வெளியே போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இதுல ஹொரிசனலா வெளியாகிறது பாக்குறீங்களா, இல்ல வெர்டிகலா வெளியாகிறத பாக்குறீங்களா? பேசலாமே. எதால வெளியாகுது இந்த கண்டென்ட் பாத்தீங்களா? பாக்ஸ்ல இருந்து வெளியாகிறது வெர்டிகலா வெளியாகுதா, இல்ல ஹொரிசனலா வெளியாகுதா? பேசலாமே, யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க. வெர்டிகலா வழியாகுதா சார்? வெர்டிகலா போகுது இல்லையா? அப்ப நாம என்ன செய்யணும்னா, அந்த வெர்டிகலா வெளியாகிற கண்டென்ட் நீங்க என்ன செய்யலாம், அதை லாக் பண்ணி உள்ளுக்கு வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்யறேன், ஓவர்ஃப்ளோ நான் யூஸ் பண்றேன். இந்த ஓவர்ஃப்ளோ நீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க ஏற்கனவே மெட்ஸ்ல பாத்திருப்பீங்க இல்லையா? ஸ்கூல்ல மெட்ஸ்ல வந்து அந்த கிராஃப்ல இருக்கிற போக்குல என்ன செய்வாங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் அடுத்த ஒய் ஆக்சிஸ் சொல்லி இருக்கும். கிடையா போறது எக்ஸ் என்றும், நிலைக்குத்தா போறத வந்து நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல அந்த ஒய்யை நான் டார்கெட் பண்ணிட்டு என்ன செய்யறேன், இதுக்குள்ள நான் ஒரு ஆப்ஷனை வந்து போடுறேன். எனக்கு அந்த கண்டென்ட் வெளியாகுதுன்னு சொன்னா எனக்கு ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் சேவ் பண்ணி வரேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேணுங்க, இது பாருங்க. அந்த கண்டென்ட் வெளியாயினாலும் அந்த கண்டென்ட்க்குள்ள என்ன செய்யுது, சைட்ல ஒரு வெர்டிகல் பார்னு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இதுல பாத்தீங்கன்னா விளங்கும். விளங்குதா? அப்ப இந்த இடத்துல நீங்க இப்படி கொடுக்கறதால உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த கண்டென்ட் வெளியாகாம என்ன செய்யும், அந்த குறிப்பிட்ட பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கொள்ளும். அப்படி கண்டென்ட் வெளியாயினாலும் என்ன செய்யாது, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வராது. இப்ப ஓவர்ஃப்ளோ வையை நான் போட்டுட்டு இப்ப இந்த இடத்துல ஹிடனுங்கிற நான் ஒரு கண்டென்ட் யூஸ் பண்றேன் பாருங்க. ஹிடனை கொடுத்து நம்ம சேவ் பண்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், இதுக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் உள்ளுக்கு டைப் பண்ணப்பட்டிருக்கு, எழுத்துக்கள் உள்ளுக்கு நிறைய டைப் பண்ணப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த பாக்ஸை விட்டு வெளியாக கூடாது. அப்படி வெளியாகினாலும் அந்த கண்டென்ட் வந்து டிசப்பியர் ஆயிடணும். அதுக்குள்ள நமக்கு கண்ணால பாக்குறதுக்கு வரக்கூடாது, அதுக்குள்ளே அந்த கண்டென்ட் வந்து மறைஞ்சிடணும் எங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தான் என்ன செய்யறேன், இந்த ஹிடன்ங்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூவை வந்து நான் யூஸ் பண்றேன். இப்ப இந்த ஓவர்ஃப்ளோ வை வந்து என்ன செய்ய மாட்டேன், வெர்டிகலா ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட் எல்லாத்தையும் மறைச்சு விட்டுரும். நீங்க பார்க்கணும் என்னன்னு இதில் பார்த்துக்கொள்ள இயலாது. ஏன்னா பின்னால என்ன செஞ்சு போயிருக்குன்னா ஹைட் பண்ணி வச்சு கொண்டிருக்கு. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல மேக்ஸிமம் ஹைட் நீங்க சில கண்டென்ட்ஸை வியூ பண்ணி பார்க்க போகலாம், ஹைட்டை யூஸ் பண்றது தேவைன்றதை நீங்க யூஸ் பண்ணுங்க. மற்றபடி நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸ்க்ரோல் பண்ணி சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல இப்படி ஸ்க்ரோல் பண்ணி காட்டுது. இப்ப சில நேரங்கள்ல நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல யூஸ் பண்ணலாம். இதுல பாருங்க, இப்ப எக்ஸ் வாக்குல எதுவுமே வரல, ஆனா எக்ஸுக்கு நான் தந்திருக்கு. நீங்க வித்தை வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டணும். வித்தை அட்ஜஸ்ட் பண்ணி காட்ட போக்குல உங்களுக்கு என்ன செய்யணும்னா இந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல வித் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி எப்பயாச்சும் வரும்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், கிடையாது உங்களுக்கு வெர்டிகல் பார் வரும், சாரி ஒரிஜினல் பார் டிஸ்ப்ளே ஆகும். அப்படி நீங்க சைட்டால ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும். இப்ப பைக்கு காட்ட போக்குல இப்ப நான் எக்ஸ் காட்டிக்கிறதால எனக்கு எக்ஸுக்கு என்ன செய்யுது, கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா ஓவர்ஃப்ளோ வந்து எக்ஸ் வையும் டார்கெட் பண்ணாம ஓவர்ஃப்ளோன்னு கொடுத்துட்டு ஒரு ஆட்டோவா நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப எக்ஸ் வேணும்னா எக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஒய் தேவைப்பட்ட ஒய் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, நம்ம காட்டுறதுக்காக வேண்டி இப்ப இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா வெர்டிகலா வந்து எனக்கு கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக வேண்டி ஒரு ஆப்ஷன் இது தந்திருக்கு இந்த HTML பேஜ். சரிங்களா? அப்ப நீங்க வெர்டிகலா ஸ்க்ரோல் பார போட்டு அது தாரத்தால நீங்க வெர்டிகலா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும். சரிங்களா? இப்ப இதைத்தான் வந்து நம்ம ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல நான் இந்த ஓவர்ஃப்ளோ வந்து நான் எங்க யூஸ் பண்றேன், இப்ப நான் சேவ் பண்ணி விடுறேன். எனக்கு பேக்ரவுண்ட் கலரும் தேவையில்லை, அதையும் நான் எடுத்து கொடுத்துட்டு இப்ப என்ன செய்யறேன், சேவ் பண்றேன். சரிங்களா? ரைட். இப்ப இதை கொஞ்சம் நான் பெருசாக்கி வர்றேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இப்ப டிஸ்ப்ளே ஆகுது இல்ல. இப்ப அடுத்து வந்து நான் என்ன செய்யறேன்டா, இப்ப நம்மளோட கோடிங் பேஜுக்கு வரேன். இதுக்குள்ள எனக்கு இப்போ ஓவர்ஃப்ளோ ஆயினா அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யக்கூடாது, எனக்கு டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் எனக்கு வரக்கூடாது. அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கொள்றேன். சரிங்களா? எனக்கு இப்ப ஓவர்ஃப்ளோ ஆகும்னு சொன்னா ஸ்க்ரோலோட காட்டுச்சுன்னு சொன்னா பாக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு தானே. மெனுக்கு வந்து வெர்டிகல் பார் கொடுத்து அதை ஸ்க்ரோல் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி ஒரு ஆப்ஷன் வைக்கணும்னு சொன்னா அது சரியான ஒரு வியூவா இருக்காது. அப்படி ஓவர்ஃப்ளோ ஆயினா என்ன செய்யக்கூடாது, அது மற்ற ஆட்களுக்கு வியூக்கு வரக்கூடாது, அந்த எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அது ஹைட் ஆயிடும்ங்கிறதுக்காக நான் ஓவர்ஃப்ளோ கொடுத்துட்டு ஹைட்ங்கிற அந்த ஹிடன்ங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, ஹைட்ங்கிற ஆப்ஷன்லேயே இருந்து கொள்ளும். சரிங்களா? ரைட். இப்ப இதை கொடுத்து நான் சேவ் பண்றேன். ஓகே, இப்ப நான் அடுத்து மூவ் ஆறேன். இப்ப இந்த அன்னோட லிஸ்ட்டுக்கு ஒரு border ஒன்று இப்போதைக்கு செட் பண்ணி கொள்றேன்.
அந்த பாக்ஸை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி நான் 1 பிக்சல் கொடுத்துட்டு 97 சாலிட் லைன். அதே மாதிரி நான் ஒரு ரெட் கலரை இப்போதைக்கு நான் கொடுத்து வச்சுக்கிறேன், கொடுத்துட்டு சேவ் பண்றேன். சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் இல்லையா, அன்னோட லிஸ்ட் அந்த கெப் வந்து இவ்வளோ ஃபுல் அந்த ஏரியாவை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த குறிப்பிட்ட கண்டனை வந்து நீங்கள் எடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த கண்டென்ட் நான் வரேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை பண்ணி கொள்வோம். ரெட்டுக்கு வாக்கா வந்து நான் ரெட் கலரை கொடுக்கலாம். இல்லை ரெட்டுக்கு லைட் கலர் ஒரு லைட் கலர் ஒன்று சொல்லுங்க, பேர் தெரிஞ்சாக்க. இந்த கலரை கொடுக்குமா? அந்த கலரை காப்பி பண்ணிட்டு கீழே வரும். ரைட். இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த கலர் ஓகேன்னு சொன்னா நம்ம அதை வச்சு கொண்டு செய்யலாம். சரியா? பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ இதில் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது அன்னோட லிஸ்ட்டுக்கு நான் தேவையான விஷயங்களை நான் செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. சரியானே? ரைட். இப்போ நான் அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகிறேன். இப்போ நம்ம அடுத்த டார்கெட் பண்ண வேண்டிய யாருன்னு கேட்டால் லிஸ்ட்டை தான். இப்போ லிஸ்ட்டை நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு விஷயத்தை வச்சு கொண்டு நம்ம என்ன செய்யணும், பக்கத்தில் எடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, நான் பக்கத்தில் எடுக்கிறதுக்கு லிஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ லிஸ்ட் எல்லாம் கீழே இருக்கு இல்லையா, நான் பக்கத்தில் எடுத்துக்கொள்ளணும். என்ன செய்யலாம், பேசலாமே. இப்போ நம்ம கடைசியா படிச்சது தானே என்ன, எல்லாம் கீழே காட்டுப்படுது. எனக்கு எல்லாம் பக்கத்துல வேணும். அதெல்லாம் வந்து இப்ப அன்னோட லிஸ்ட்ங்கிற அந்த யூஎல்ங்கிற டெக்கு உள்ளதானே இருக்கு. அந்த லிஸ்ட் எல்லாரையும் பக்கத்துல எடுத்துக்கொள்ளணும்டா மொத்த லிஸ்ட்டும் என்ன ஆகணும்னு கொடுத்தா பக்கத்துல வரும்னு நினைக்கிறீங்க? பேசுங்க. இப்ப நான் கடைசியா படிச்ச விஷயம் தான். என்ன செய்யறதுல வரும்னு நினைக்கிறீங்க? இருக்கிறீங்களா எல்லாரும்? இந்த ஆம் சார். ஹோம் நியூஸ் இருக்கு தானே, இப்ப இத பக்கத்துல எடுக்கலாம். இப்ப இதுல வந்து எல்லாம் கீழே இருக்கு. எனக்கு பக்கத்துல வேணும்னா ஏற்கனவே படிச்ச அதே கண்டனை யூஸ் பண்ணுங்க. இதுக்குள்ள நான் என்ன செய்யணும், ஃப்ளோட்டை யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃப்ளோட்டை யூஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ளோட் என்ன செய்யணும், அந்த கீழே வாரத்தை பிரேக் பண்ணி கொண்டோம். நான் ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணி விடுறேன். இதுல பாத்தீங்கன்னா அவுட்புட்ல இப்போ என்ன நடந்துட்டு, அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து பிரேக் ஆயிட்டு. பிரேக் ஆகி இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா ஃப்ளோட் லெஃப்ட் ஆயிட்டு. இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டா டிஸ்பிளே இன்லைன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒன்று இருக்கு. டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அது இன்லைனை கொடுத்தோம்னு சொன்னாலும் ஒரு லைனா வந்துடும். ஆனா அதுக்கு கொஞ்சம் வேலை கூட இருக்கு. அது பிளாக்ஸா மாத்திட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அதுல நம்ம இப்ப அது கொஞ்சம் ஒர்க் கூடங்கிறதால நம்ம அந்த வேலையை விட்டு நம்ம இந்த வேலையை செஞ்சு கொண்டு போறோம். இப்ப இந்த எல்லைக்குள்ள நான் இந்த வேலையை பார்த்தாலே இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, எனக்கு ஒவ்வொரு கண்டனுமே செஞ்சுட்டு இப்ப எனக்கு பக்கத்துல அந்த கண்டன் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ரைட். இப்ப அடுத்து வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் யாருன்னு கேட்டா, இப்ப லிஸ்ட்டுக்குள்ள யார் இருக்காங்க இருக்குல்ல, நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு எங்கர் டெக் இருக்காங்க இல்லையா. அப்ப அந்த எங்கர் டெக்கை வந்து இப்ப நான் டார்கெட் பண்றேன். அப்ப லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எங்கர் டெக்கை டார்கெட் பண்றதுக்கு நான் என்ன செய்யறேன், சைல்ட் செலக்டரை யூஸ் பண்றேன். கொடுத்துட்டு நான் இப்ப ஒரு கர்லி பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்டா, நான் இந்த கண்டென்ட் லேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஸ்பிளே பிளாக்ங்கிறா என்னன்னு சொல்லி, அது எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் வந்து தனித்தனியா ஒரு பிளாக் ஷேப்ல வந்து பாக்ஸா வந்து காட்டப்படும். அந்த பாக்ஸ் ஒவ்வொரு லைன்ல தான் பிளாக்கா வரும். சரிங்களா? இந்த அதாவது இப்ப கொடுக்குற ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எங்கர் டேக்கும் தனித்தனி பாக்ஸா இருக்கும். அப்படி பாக்ஸா கொடுக்கறதால என்ன நடக்கும்னு தனித்தனி துண்டா பிரிஞ்சு வரும். அப்படி தனித்தனியா பிரிஞ்சு எடுக்கிறதுக்காக வந்து நான் பிளாக் யூஸ் பண்றேன். இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு இடையில நான் பிளாக் என்னன்னு பேசுவேன்னா, அப்படி நான் விளங்கப்படுத்த இல்லைன்னா நான் பத்தி விடுங்க, நான் பிளாக் என்னன்னு சொல்லுவேன். அந்த பிளாக்கா இருந்தத அந்த என்ன செய்யணும், அந்த ஃப்ளோட் திருப்பி எல்லாத்தையும் மேல கொண்டு வந்து விட்டுரும். சரிங்களா? அது நம்ம கடைசியா விளங்குவோம். நம்ம டிஸ்பிளே பிளாக்ங்கிறத இப்போதைக்கு அதை அப்படியே விட்டுருங்க. இப்ப நான் கொடுத்துட்டு சேவ் பண்றேன், ஒரு பிரச்சனையும் நடக்கல. அடுத்து வந்து நான் என்ன செய்யறேன்னா, இப்ப இதுக்குள்ள காட்டுற இந்த கலர்ஸ், அந்த ஹோம் நியூஸ் கண்டெக்ட் அபவுட்லங்கிற வந்து அந்த எங்கர் டெக்கால வார பொன்தானது நீங்க பாத்தீங்கன்னா எங்கர் டெக்குள்ள தான் என்ன செஞ்சுக்கிறேன், அந்த ஹோம் நியூஸ் கண்டெக்ட் அபவுட் எல்லாத்தையும் வந்து நான் போட்டு வச்சிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், இப்ப எங்கர் டெக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ங்கிறதுக்காக வந்து நீங்க எங்கர் டெக்குள்ள பிரிக்கிறதால நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்க இப்போதைக்கு மாத்திக்கொள்ளையிலும். இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு கலரை வந்து கொடுத்துட்டு கொள்றேன். ஒரு மேலே இருக்கிற கண்டனை வந்து பேக்ரவுண்ட் கலரும் இல்லை டார்க் கலருக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை ஒரு இது கொடுப்போமா, எந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் கலர் டேஸ்ட் எல்லாம் இல்லை. உங்களுக்கு டிசைனிங் வர மாதிரி நீங்க என்ன கொடுக்குறது நான் சேவ் பண்ணி கொள்றேன். ரைட். இப்போ அதுக்குள்ள இருக்கிற கலரை பண்ற கலர்ஸை வந்து நான் என்ன செய்யறேன், ஒயிட் கலருக்கு மாத்துறேன். சரிங்களா? கொடுத்தோம்னு சொன்னேன்.
ரைட். இப்போ எனக்கு அந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது ஒயிட் கலர்ல இருக்கு. சரிங்களா? ரைட். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்தது வந்து நான் என்ன செய்றேன்னா, டெக்ஸ்ட் அலைன் குடுக்குறேன். அத சென்டர் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இப்ப நான் சேவ் பண்றேன். ஓகே. ஏன் சென்டர் பண்ணேன்டா, அது பிளாக்கா இருக்கிறதால நான் சென்டர் பண்றேனா? நீங்க பிளாக்க நான் விளங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு விளங்கும். அடுத்தது ஒவ்வொன்னுக்கு நடுவுல எனக்கு ஒரு பேடிங் தேவைப்படுது. சாரி, பேடிங். அந்த பேடிங்க வந்து நான் என்ன செய்றேன், செட் பண்றேன். எனக்கு வந்து டாப் பாட்டமுக்கு வந்து ஒரு 14 பிக்சல் இருந்தா நல்லா இருக்கும். அப்படி 15 குடுத்தா ஓகே. அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்க்கு ஒரு 16, 2க்கு இப்போ விட்டுட்டு சேவ் பண்றேன். 15 குடுத்தாலும் ஓகே. இதுல பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப மேல, கீழ, வலது, இடது எனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி என்ன செய்தேன்டா, அந்த 4 சைட்டுக்கும் பேரிங் வந்து ஒரு குரூப்ல கண்டென்ட்குள்ள எனக்கு காட்டப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு கண்டனும் ஒவ்வொரு எங்கர் டெக்வின் செய்யும் அந்த பேரிங் வந்து எடுத்துக்கொள்ளும். இப்படிதான் நான் என்ன செஞ்சேன், ஒரு கெப்பன் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா, அந்த அண்டர்லைன் எனக்கு தேவையில்லை இல்லையா? இந்த இருக்கிற அண்டர்லைன் எல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்ப நான் என்ன செய்யும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த லைனை வந்து எடுத்துக்கொள்வோம். டெக்கரேஷன் இருக்கு இதுல நன்னுங்கிறத நீங்க கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அந்த அண்டர்லைன் எல்லாத்தையும் போய் விட்டுரும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு ஒரு பேக்ரவுண்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்ப எனக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு நேவிகேஷன் மெனு ஒன்று டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்ப கிட்ட நீங்க போனீங்கன்னு சொன்னா ஓகே. இப்ப அடுத்த கண்டென்ட் இப்ப நான் என்ன செய்யணும்டா, சொல்லுங்க. இப்ப அடுத்து என்ன செய்யணும்? அடுத்த பேலன்ஸ் இருக்கிற கண்டென்ட். இப்ப எனக்கு மெனு ரெடியா இருக்கு. இருந்தாலும் எனக்கு இதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்ப எனக்கு இது கிட்ட போகல ஒரு ஹூவர் எஃபெக்ட் ஒன்று காட்டினா எனக்கு இது ஓகேயா இருக்கும் சொல்லி நான் விஷ் பண்றேன். அதனால நான் என்ன செய்யறேன்டா, இப்ப அந்த லிஸ்ட்டை தானே இப்ப எனக்கு காட்டுப்படுது இல்லையா? லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எங்கர் டேக் அதுக்குள்ள இப்ப என்ன செய்ய போறேன், அதை டிபெண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஹூவர் எஃபெக்ட் வேணும். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க என்ன செய்யணும், ஹூவர் எஃபெக்டை யூஸ் பண்றது அந்த காலம் யூஸ் பண்ணுங்க. ரைட். இப்ப கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன்டா, கொடுத்துக்கொண்டு வந்து தோடி பிராக்கெட் ஓப்பன் பண்றேன். இதுக்குள்ள போயிட்டு கலர் வந்து எனக்கு ஒயிட் கலர்ல தான் இருக்கணும், கொண்ட கலர். அதே மாதிரி எனக்கு அது ஹூவர் எஃபெக்ட் வர போக்குல எனக்கு அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன செய்யணும்னா வேற ஒரு கலர் காட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பேக்ரவுண்ட் கலரை கொடுக்குறேன். இப்போ செலக்ட் பண்ண போக்குல மட்டும் ஒவ்வொன்றுடைய பேக்ரவுண்ட் கலர் நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம். இப்போ எனக்கு அதுல இதை கொடுத்து போகாமா சேவ் பண்ணேன். இப்போ நீங்க பாருங்க உங்களுக்கு விளங்கு. நான் கிட்ட போக்குல எனக்கு அந்த எஃபெக்ட் வருது பாத்தீங்களா? நான் ஆல்ரெடி படிப்பிச்ச அதே கண்டென்ட் தான், எல்லாமே படிப்பிச்ச கண்டென்ட் தான். அதை வச்சு கூட தான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ இதுல உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ஹூவர் எஃபெக்ட் கொடுங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸையும் வந்து செட் பண்ணி கொடுங்க. எனக்கு கலர் டேஸ்ட் இல்லை, நீங்க விரும்பின மாதிரி செட் பண்ணுங்க. இப்போ எனக்கு அந்த நீளத்துக்கு வாக்கா இருக்கிற மாதிரி ஒரு லைட் கலரை செட் பண்ணணும்டா. இந்த இது ஓகே இருக்கும். ரைட். இப்போ இது ஓகே நினைக்கிறேன், டார்க் கலருக்கு லைட் கலர். ரைட். இப்போ உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வரும், சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யலாம்? நீங்க யாராச்சும் அந்த கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு இருக்கேன். இப்ப இது நல்லா இருக்கா? இப்ப நமக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு, என்ன செய்யலாம்? நம்மளோட டிசைன் ஓகே, ஹோம் நியூஸ் ஓகே. நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படும். இப்ப நேவிகேஷன் வந்து இப்ப நம்ம டாப் டவுன் லிஸ்ட்ல வச்சு கிரியேட் பண்ணது நம்ம லேட் ஆகும், அது கொஞ்சம் அட்வான்ஸான பார்ட். இப்போதைக்கு நம்ம மெனுவை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இது ஓகே உங்களுக்கு? இப்ப இதுல உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பார்ட் மாத்தினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நிறைய வெப்சைட் பார்த்திருப்பீங்க. அந்த வெப்சைட்டை பார்த்த விஷயத்தை மட்டும் வச்சுக்கொண்டு சொல்லுங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன செய்யலாம், பேசலாமே. அந்த நியூஸ் கண்டெக்ட் அபவுட் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வந்தா தள்ளி வந்தா ஓகே. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சென்டர் பண்ணி விட்டா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? ஓ நடுவுல இருந்த அந்த லேஅவுட்டுக்கு கீழே இருந்தா எனக்கு பாக்குறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பாருங்க. நான் இப்ப என்ன செய்யறேன்டா, நம்மளோட கோடிங் தானே. இப்ப இதுல வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு குரூப் பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க குரூப் பண்ணிக்கிறேன்டா, இந்த குரூப் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த குரூப்பான கண்டென்ட் உள்ளுக்கு ஒரு டிவ் டேக் ஒன்று இருக்கு, அதுவும் குரூப் பண்ணி வச்சிருக்கு. இந்த அன்னோட லிஸ்ட் குரூப் பண்ணி வச்சிருக்கிறாள். இந்த உள்ளுக்கு இருக்கிற டிவ் டேக் நான் செலக்ட் பண்ணி தான் காட்டியிருக்கிறேன். சரிங்களா? இப்ப அதுக்கு ஒரு கெப் ஒன்று எடுத்துட்டு நான் அதுக்கு பேர் ஒன்று செட் பண்ணி விடுறேன். அதுக்கு வந்து நாம செட் பண்ணுவோம், கண்டெய்னர்னு சொல்லி கொடுறேன். ஏன் கண்டெய்னர்னு கொடுக்குறேன்னு சொல்லி கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். பண்ணிட்டு கண்டெய்னர் சொல்லி காட்டுறேன். கண்டெய்னர்னா ஒண்ணும் இல்லை, உள்ளடக்கி வச்சிருக்கிற ஒரு பாக்ஸை தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஒரு பேரோட கொடுத்துருக்கேன். இப்ப கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண பாட்டுருக்கு இல்லையா? நான் சேவ் பண்ணிட்டு இப்ப இந்த கிளாஸை இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் கடைசிலாம் வழங்கப்படுத்திருக்கணும். நம்ம அதை தான் பார்க்கணும். அதெல்லாம் ஃபிளெக்ஸை யூஸ் பண்ணதால எனக்கு ஒரு பெனிஃபிட் உண்டு. சரிங்களா? இப்ப இது கிளாஸ் கண்டெய்னர் தானே, கண்டெய்னர். இப்ப இந்த கண்டெய்னருக்கு கிளாஸ் இப்ப நான் ஆல்ரெடி அங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப எனக்கு தேவைக்கு ஏற்ற இப்ப நான் என்ன செய்யணும், மாடிஃபை பண்ணணும். இப்ப இதுக்குள்ள நான் முதலாவது விஷயம் நான் இதுல மென்ஷன் பண்ணி காட்டணும் என்னன்னு சொன்னா,
இப்ப இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நான் ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணணும்ட்டு. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா ஒண்ணும் இல்லை, எனக்கு ஃப்ளெக்ஸை யூஸ் பண்றேங்கிறதுக்காக வேண்டி நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் காட்டுறேன். நம்ம லேட்டா யூஸ் பண்ணுவோம், இது சென்டர் பண்றது தான். நீங்க இதை மட்டும் அப்படியே வச்சு யூஸ் பண்ண பிரச்சனை இல்லை. சென்டர் பண்றதுக்கு நீங்க சும்மா சென்டர் பண்ணல, சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, இப்ப நான் ஆல்ரெடி படிப்பிச்சிருக்கிறேன். இந்த டிப்டெக் மட்டும் வச்சுக்கொண்டு அலைன் சென்டர் சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன செஞ்சிடாது, எல்லாத்தையும் சென்டர்ல பண்ணி தந்துடாது. பாருங்க, நான் சேவ் பண்றேன், எனக்கு என்ன செய்யுது இல்லை, அந்த கண்டென்ட் வந்து எனக்கு காட்டுப்படுத்தில்லை, சரிங்களா? ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை சென்டர் பண்ணல. இந்த ரெட்டும் காட்டுப்படுறதும் அதான் டிப்டெக்குள்ள எல்லாத்தையும் வந்து சென்டர் பண்ணிடலாது. இப்ப எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், சென்டர் பண்ணணுமாக இருந்தா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்டா ஃபிளெக்ஸை யூஸ் பண்ணி மாத்தலாம். அதுக்காக நான் ஃபிளெக்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள நான் போயிட்டு என்ன செய்யறேன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன செய்யுதுங்கிறத வந்து நான் விளங்கப்படுத்துறேன். ஃபிளெக்ஸா இருக்கிற ஒரு விஷயத்தை சென்டர் பண்ணி விட்டுரும், சரிங்களா? கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ண போக்குல எனக்கு பாத்துக்கிட்டு விளங்கும், எனக்கு அந்த மெனு வந்து என்ன செஞ்சுட்டேன்டா எனக்கு சென்டர் பண்ண பாட்டுட்டு, சரிங்களா? இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, சொல்லுங்க இப்ப என்ன பிரச்சனை வந்துட்டு? சென்டர் பண்ண தானே இப்ப அந்த பேக்ரவுண்ட் கலரும் சின்னதா போயிட்டு பேக்ரவுண்ட் கலரும் இல்லாம போயிட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வச்சு கண்டினியூ செய்ய வேண்டியதுதான். இப்ப எனக்கு சின்னதாயினாலும் இந்த டிப்டெக் தான் எல்லாத்தையும் வச்சு கொண்டிருக்கு இல்லையா? இந்த டிப்டெக்ற வித்தை வந்து இப்ப நான் என்ன செய்யறேன்னா இண்டிவிஜுவலா மாத்துறேன், சரிங்களா? இப்ப வித்து வந்து எனக்கு என்ன செய்யணும், 100% அதுல அகலத்தை ஃபுல்லா எடுத்துக்கொள்ளணுங்கிறத கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்ணி விடுறேன். கொடுத்துட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்ப இப்ப இது உள்ளுக்கு காட்டுற இந்த பேக்ரவுண்ட் கலர் யாருடையது சொல்லுங்க ஆகும்? இந்த பர்பிள் கலர் யாரு காட்டுற அந்த பேக்ரவுண்ட் கலரை? அந்த டிப்டெக் காட்டுதல் வேற யாரும் காட்டுறாங்களா? எங்க டெக் எங்க டெக் தான் எனக்கு காட்டுது இல்லையா அந்த பேக்ரவுண்ட். அப்ப இந்த இடத்துல டிப்டெக் எனக்கு பேக்ரவுண்ட் கலரை காட்டல, சரிங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த டிப்டெக்ற பேக்ரவுண்ட் கலரை 100% வித் நீங்க காண்றதுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யணும், பேக்ரவுண்ட் கலரை நீங்க இப்ப மாத்தணும். என்ன செய்யணும், அந்த கலர் இந்த கலரையும் ஒண்டா காட்டணும். காட்டுனீங்கன்னு சொன்னா அந்த டிப்டெக்ட் ஊடாக உங்களோட இந்த கண்டென்ட் இப்ப பெஸ்டான ஒரு அவுட்புட்டை காட்டு. சரி, இப்ப நான் கலரை மாத்தி செலக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எங்க இருக்கு அந்த கலர்? மேல இருக்கு. சாரி, அங்கே காட்டலையே, அன்னோட லிஸ்ட் தான் காட்டுது. சாரி, அந்த அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் தானே. அந்த நாம இதுக்குள்ள எங்க டெக் வந்து நாம என்ன செய்யறோம், ஹோவராபிக்கு தான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? நான் மாறி யூஸ் பண்ணிக்கிறோம், கவனம் வேறுங்க. ரைட், இதுக்குள்ள நான் இப்ப என்ன செய்யறேன், நான் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப சேவ் பண்றேன். இப்ப எனக்கு ஓகே, சரிங்களா? இப்ப எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் எனக்கு இப்ப டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்ப நீங்க அந்த குறிப்பிட்ட கண்டனை மட்டும் இப்ப என்ன செய்யணும், செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்ப கெப்பெல்லாம் குறைச்சு கொள்ளணும் கூட்டி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது பாருங்க, ஜஸ்டிஃபை கண்டென்ட் இருக்கு தானே, இதுக்குள்ள நீங்க இந்த பாருங்க, இந்த ஸ்பேஸ் அரவுண்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கு, சரிங்களா? நீங்க கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா சாரி, இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கண்டனும் துண்டு துண்டா இல்லை, அது ஏன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குமா? அந்த துண்டு துண்டா இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க மாத்தலாம். ஆனா லேட்டா நான் வழங்கப்படுத்துவேன் இதே விஷயத்த நீங்க திரும்ப ஞாபகப்படுத்துங்க, நான் பேசுறேன். இந்த நாலுமே ஒரு துண்டா இருக்கும், ஒரு அன்னோட் லிஸ்டா வந்து காட்டுப்பட்டிருக்கு. ஒரு பேக்கேஜா இருக்கிறதால அது தனித்தனியா உடச்சு கொள்ளலாம இருக்கு, சரிங்களா? நான் துண்டு துண்டா போட்டு நினைச்சேன்னா அது என்ன செய்யும் தெரியுமா? ஸ்பேஸ் அரவுண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு பேசுறேன் பாருங்க, சரிங்களா? இது இப்போதைக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் இமேஜால உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, ஸ்பேஸ் அரவுண்ட் என்ன செய்யணும்னா தானாவே நமக்கு தேவையான ஸ்பேஸ் எடுத்துக்கொள்ளும். இப்படி அந்த விளங்குது உங்களுக்கு, நான் போட்டு காட்டிக்கிறேன். ஒரு கிரீன் கலர்ல காட்டு போட்டு விளங்குது, மேலே இருக்கிற 1 2 3 ஸ்பேஸ் பிட்வீன் என்ன செய்யும், இந்த ஆப்ஷனும் செய்யும், ஸ்பேஸ் அரவுண்ட் இது செய்யும். இது வந்து எல்லாம் ஒண்டா இருக்கிறதால ஒண்ணு செஞ்சுக்கலாமே இருக்கு. துண்டு துண்டா இருந்தா இப்படி ஸ்பேஸ் எடுத்து காட்டும். மெனு வந்து பாக்குறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனாலும் அது ஒரு பெஸ்டான லுக்கா இருக்காது, சரிங்களா? நம்ம லேட்டா ஃபிளெக்ஸை பத்தி படிப்போம், அந்த டைம்ல பாப்போமா, அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரைட், இப்ப அந்த நெவிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓரளவுக்கு ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சா? நீங்க இதே மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். நெவிகேஷன் வந்து கிரியேட் பண்ண மெத்தட் இவ்வளவு தான், மத்த ஒண்ணும் இல்லை. இல்லைங்க இனி சைட்ல மெனு வந்து தேவையில்லை. மெனு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், சைட்ல மெனு ஒன்று போட்டுக்கொண்டு வேற ஏதாச்சும் காட்டணும்னு சொன்னா நீங்க கீழே கீழே மெனு காட்டுற மாதிரி செட் பண்ணலாம். இந்த நான் செஞ்சதை நீங்க என்ன செய்யப்பட அந்த ஃப்ளோட் கொடுக்காம தனித்தனி லைனை செய்ய வேண்டியது. அந்த ஃப்ளோட் லெஃப்ட் கொடுக்காம விட்டீங்கன்னு சொன்னா தனித்தனியா வரும். அதுக்கப்புறம் ஹைட்டை வந்து நீங்க என்ன செய்யலாம், சாரி வித்தை வந்து அந்த பாக்ஸுக்குள்ள 100% கொடுத்தீங்கன்னா இந்த மெனுங்கிற பாக்ஸுக்குள்ள நீட்டமா சரியா இருக்கும். நீங்க டிசைன் பண்றதை வச்சுக்கொண்டு அவுட்புட் எடுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். அடுத்தது எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி தர மாட்டேன், நீங்களும் தேட வேண்டியிருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க தேடுங்க. ரைட், இப்ப நீங்க இதை டிஸ்பிளே பண்ண வரைக்கும் உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை இருந்தா பேசலாம்.
இப்ப நான் இதை சின்னதாக்குறேன் பாருங்க. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்க. ஃபிளெக்ஸை யூஸ் பண்றதால இந்த பிரச்சனை வராது. நீங்க ஃபிளெக்ஸை யூஸ் பண்ணாம கோடிங்க நீங்க பெர்சன்டேஜ் அப்படி மெனுவில் ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்க சொன்னா இந்த பாருங்க இந்த சென்டர் அலைமெண்ட் உங்களுக்கு இப்படி காட்டாது. இது பாருங்க எப்படி நான் இந்த ஹைட்டை வித்தை மாத்தினாலும் எனக்கு சென்டர்ல தான் அந்த ஹோம் நியூஸ் கண்டெக்ட் அபவுட்லாம் இருக்கும். நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணாலும் சரி, இதான் வந்து அந்த ஃபிளெக்ஸால கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். நீங்க குறிப்பிட்ட அளவெல்லாம் கொடுத்து நீங்க சென்டர் பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியம் மட்டும் இல்லை. விளையிட்டா இதை நீங்க 7 மணி ஆட்கள் கட்டாயம் நீங்க செய்யுங்க. சரியா? செஞ்சுட்டு என்ன செய்யுங்கன்னா உங்களோட பர்சனலுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணிட்டு இப்போ பேசிக் வெப் லேஅவுட் இருக்கு தானே. இப்போ இந்த இடத்துல நீங்க அந்த ஹெடிங்கு பதிலாக வேற ஒரு விஷயம் உங்களோட பர்சனல் வந்து டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கண்டனுக்குள்ள நீங்க தேவையான விஷயத்தை நம்ம இமேஜ் போடுறதோ இல்லாட்டி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன செய்யலாம் போடலாம். இந்த சைட் பார் வந்து ஒரு டிப்டெக்ட் தானே. நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சைட் பார்லயே உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து போட்டுக்கொள்ளலாம். இந்த பாருங்க சைட் பார் இருக்கு. அந்த சைட் பார்ல நான் இப்போ என்ன செய்யறேன், ஒரு கெப் ஒன்று எடுத்துட்டு இதுக்குள்ள பேராகிராஃப் அதுக்குள்ள லோரம் போடுறேன், கொடுத்துட்டு சர்வ் பண்ணுவோம். அதே மாதிரி மேல என்ன இருக்கு, மெனு இந்த இருக்கு. மெனுக்குள்ள நீங்க மெனுவை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க இதுக்குள்ள மெனு செய்யலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரி, இதை கெப் ஒன்று எடுத்துட்டு இதுக்குள்ள பேராகிராஃப் போடும், இதுக்குள்ள லோரம் போட்டுட்டு சர்வ் பண்றேன். இப்போ பாருங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணப்படுது. நீங்க உங்களுக்கு சைட்ல என்ன கண்டென்ட் போடணுமோ அந்த கண்டென்ட் அப்படியே போட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஓகே. விளையாட்டா இது நெவிகேஷன் இது அப்புறம் எக்ஸ்பிளைன் நான் பண்ண மாட்டேன். எனக்கு பின்னால மாறாக நெவிகேஷன் சம்பந்தமா பேசுவாங்க. இன்னொரு 1.5 month ப்ரோ பேசுவாங்க. இதை விட ஈஸியா வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனா அதை நீங்க அதை ட்ரெக் அண்ட் ட்ராப் மெத்தட்ல வந்து பாப்பீங்க. சரிங்களா? இருந்தாலும் நீங்க வந்து யூனிக்கா மாத்த வேண்டி வந்தா அந்த கோடிங் உண்மையில எப்படி ஒர்க் ஆகுங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு இந்த லாஜிக்கான விஷயங்களை வந்து நான் சொல்லி தந்தேன். நீங்க இது வச்சுக்கொண்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், எல்லாத்தையும் வந்து மாத்தலாம். அந்த டைம்ல பேசிக் எல்லாம் படிக்கலைன்னு மட்டும் அந்த டைம்ல படிப்பிக்கிறான்ட்டு சொல்லிடாதீங்க. சரிங்களா? அதனால நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இந்த டெக் அண்ட் ட்ராப் போட்டுட்டு உள்ளுக்கு இருக்கிற விஷயங்களை நீங்க இண்டிவிஜுவலா மாத்துறதுக்கு நான் சொல்லி தந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போதைக்கு உங்களுக்கு இது விளங்கிட்டா பேசலாமே. விளங்கிட்டு அந்த பேக்ரவுண்ட் கலர் போட்டதை கொஞ்சம் சொல்லுங்களேன். பேக்ரவுண்ட் கலர் என்ன, எது அந்த சின்ன துண்டு வந்து பெருசாயினதா? ஓ ஓ ரைட், இதுல இங்க பாருங்க இந்த ரெண்டு இப்ப நான் எடுத்து விடுறேன். எடுத்துட்டு நான் இப்ப சேவ் பண்றேன். இப்ப இது வந்து அந்த அன்னோட லிஸ்ட் தான் காட்டுது இல்லையா? ஓ அந்த அன்னோட லிஸ்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா இப்ப நேரத்தோட நான் காட்டின கண்டென்ட் ஓகே. இப்ப இந்த அன்னோட லிஸ்ட் இது இந்த இருக்கிற வந்து ஹூவர் எஃபெக்ட் தான் இந்த இருக்கிற கலரை காட்டுது. அந்த லைட் அந்த அன்னோட பர்பிள் list லைட்டா இருக்கிறது. ஒரு டியூ ஒரு டேக்குள்ளதானே இருக்கு எது அன்னோட லிஸ்ட். அன்னோட லிஸ்ட் ஒரு டீப் இருக்கு. அப்ப சரிங்களா? நான் டேக்குள்ள 100% வித் கொடுத்தா வராதா? அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள 100% வித் கொடுத்தாவா? இல்ல, அந்த அன்னோட லிஸ்ட் இருக்கிற டிப் டேக்குள்ள. அதுதானே இந்த இருக்கு அன்னோட லிஸ்ட் இருக்கு. இந்த டிப்டெக் இருக்கு தானே, அந்த டிப்டெக்கு இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் தானே, அந்த கண்டெய்னர்னு ஒரு பேர் வச்சிருக்கிறேன் அந்த டிப்டெக்கு. சரிங்களா? அந்த கண்டெய்னருக்கு போயிட்டு தான் இப்ப நான் என்ன செஞ்சேன், இந்த இருக்கு தான் இந்த கண்டெய்னர் இருக்கிற கிளாஸ். இதுக்குள்ள நான் என்ன செஞ்சேன், அதே வித்து கொண்டு போயிட்டு நான் என்ன செஞ்சேன்னா 100% கொடுத்தேன். கொடுத்தும் எனக்கு என்ன செய்யலன்னா அவுட்புட் வரல. ஏன் வரலன்னு கேட்டா இப்ப உண்மையில வந்து அன்னோட லிஸ்ட் பேக்ரவுண்ட் தான் இந்த இருக்கிற பர்பிள் கலர் எனக்கு காட்டுது. ஆனா இப்ப நான் டார்கெட் பண்ணிக்கிற யாரு, டிப்டெக்க தான் நான் டார்கெட் பண்றேன். உள்ளுக்கு இருக்கிற அன்னோட லிஸ்ட நான் வித்த வந்து 100% காட்டல தானே. ஓ அப்ப இப்ப இப்ப எனக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்ப எனக்கு என்ன செய்யணும், டிப்டெக் இந்த 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 சைட்டும் யாரை காட்டுது, இந்த டிப்டெக் தான் காட்டுது. அதை எக்ஸெப்ட் பண்றீங்களா? ஓ ஓ அப்ப நான் என்ன செய்யறேன், அந்த டிப்டெக்கிற பேக்ரவுண்ட் கலரை என்ன செஞ்சு விடுறேன்டா மேல இருக்கிற இந்த யூஎல் வச்சிருக்கிற அந்த கலரை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த டிப்டெக்கிற பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் மாத்தி விட்டுட்டு இப்ப நான் என்ன செய்யறேன், போட்டு விட்டுட்டு நான் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ண உடனே அந்த கலரும் இந்த அன்னோட லிஸ்ட் கலர் ரெண்டு மேட்ச் ஆயிட்டு. ஆனா உண்மையில ரெண்டும் வேற வேற. அந்த பாக்குறதுக்கு துண்டு இருக்கு உள்ளுக்கும். ஆனா என்ன செய்யுதுன்னா அது எனக்கு அது விளங்குது இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப கலரை மாத்திருச்சு பாருங்க. கலரை மாத்தினோட உங்களுக்கு இன்னும் என்ன செய்ய விளங்குற மாதிரி இருக்கு. நான் ரெட் கலரை மாத்திட்டு இப்ப சேவ் பண்ண பாருங்க. ரெண்டும் ஒரே கலரா கொடுத்ததால அதை பாக்குற ஆட்களுக்கு அது ரெண்டும் வேற வேறங்கிறது விளங்காது, யாருக்குமே விளங்காது. நம்ம கிரியேட் பண்ண நமக்கு மட்டும்தான் தெரியும் அது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் காட்டுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து அன்னோட லிஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா விட்டாலும் ஓகேயா சார்?
அன்னோட லிஸ்ட்டுக்கு நீங்க பேக்ரவுண்ட் கலர் கொடுக்காம விட்டீங்கன்னு சொன்னா அந்த ஒரு வித்தியாசமா இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை, ரைட் ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கும். ரைட், நீங்க அப்படி கேக்குறீங்களா? ரைட், இந்த நான் நில்லுங்க வாரு. இவர் கேட்காரு என்னன்னா, உள்ள கலர் தானே சார்? அந்த கலர் வரும் இந்த பாத்தீங்கன்னா நான் என்ன செய்யணும், இந்த border காட்டும் பாத்தீங்களா? நீங்க அப்படியே வரல, ஓகே. அவர் கேட்ட எனக்கு இப்ப இந்த border காட்டுது, அந்த border யாரு காட்டுறா? அண்ணோட லிஸ்ட் தான் காட்டுது இல்லையா? எங்க அந்த border? இந்த அந்த border தான் அடுத்து வருது. இப்ப எனக்கு ஓகே, அதே கண்டென்ட் தான் வருது, ரெண்டுமே செய்யலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து என்ன செஞ்சேன்டா, நேரத்தோட இந்த சைட்ல இருக்க போக்குலதான் அன்னோட லிஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர்லாம் வந்து நான் கொடுத்திருந்தேன். ஏன் நான் வந்து அந்த சென்டர் அலைன்மெண்ட் பண்ணல. இப்ப சென்டர் அலைன்மெண்ட் பண்ண போக்குல அந்த கண்டனை டைரக்டா சென்டர் அலைன் பண்ணலாம். நீங்க பிளெக்ஸுக்கு மாத்தி தான் சென்டர் அலைன் பண்ணலாம். பிளெக்ஸ் என்ன சொல்லி அவங்களே டைப் ஆகும். இப்ப பிளெக்ஸுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலரோட merge பண்ணா தான் எனக்கு சரியா இருக்கும் மனுஷனுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், அந்த கலரை இந்த கலரை மேட்ச் பண்ணி விட்டுட்டேன். இப்ப நீங்க அந்த ரெண்டு கலரையும் எடுத்து விட்ட தலைப்பு என்ன செஞ்சீங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா பேசு. அப்ப இந்த இடத்துல அந்த கெப் காட்டுறது வந்து அந்த கோடிங் வந்து என்ன செஞ்சுட்டா, பேக்ரவுண்ட் கலர் ஒண்ணுமே இல்லை தானே. இப்ப நீங்க இப்படி காட்டுறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப அதுவும் ஒரு எஃபெக்ட் பண்ண போறது இல்லை பாருங்க, அப்படியே தான் இருக்க போகுது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற நீங்க என்ன செய்யலாம், டிஸ்பிளே பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்க பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தானே ஒண்ணுதான், கொடுக்காட்டியும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் காட்டிக்கொண்டிருக்கு. இருந்தாலும் இப்ப நான் என்ன செய்யணும், இந்த ப்ரௌன் கலர் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா இந்த ப்ரௌன் கலர்லயே இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மத்த கலர் வேணும்னு செய்யலாம், கொடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல ப்ரௌன் கலருக்கு நீங்க லைட் ப்ரௌன் செட் பண்ணணும், இதுக்குள்ள அந்த ஹூவர் எஃபெக்ட் காட்டுறதுக்காக. ரைட், இப்ப நான் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தருவேன். இப்ப நீங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா டிசைன் பண்ணி உள்ளுக்கு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டு வேறொரு லுக்கோட டிசைன் பண்ணி காட்டுறீங்களா? அடுத்து ஃபூட்டரை வந்து நீங்க என்ன செய்யுங்க, நான் போன கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன் தானே, இந்த ஃபூட்டரை என்ன செய்யுங்க, இந்த ஃபூட்டரை உள்ளுக்கு இருக்கு இல்லையா, இந்த ஃபூட்டரை வந்து இந்த டீப்டெக்ல இருந்து வெளியே தூக்கிடுங்க அவரு, சரிங்களா? தூக்கி இவரை டீப்டெக்கு வெளியே கொண்டு வாங்க, இந்த இடத்துக்கு கொண்டு வந்து, சாரி அவரை கட் பண்ணா கட் ஆகும். ரைட், இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி போடுங்க ஃபூட்டரை, சரிங்களா? போட்டுட்டு இந்த டிப்டெக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க, என்ன சொல்லி ஃபிக்ஸ்டுன்னு ஆல்ரெடி இருக்கு தானே, ஃபூட்டர் இருக்கு இல்லையா, அதை நீங்க என்ன செய்யுங்க ஃபிக்ஸ்டுன்னு சொல்லி மாற்றி போட்டு என்ன செய்யுங்கன்னா நீங்க மாடிஃபை பண்ண. சரி, இப்போ இது என்ன செய்ய பண்ண, கிளாஸ் ஃபிக்ஸ்டு இருக்கும். ஃபிக்ஸ்டா இருந்து என்ன செய்யணும்னு சொல்லி நான் போன கிளாஸ்ல எல்லாம் விளங்கப்படுத்திட்டேன், சரிங்களா? நீங்க அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இருக்கும். பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டு நீங்க கீழே அப்படியே கொண்டு வாங்க, பாட்டம் 0 பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டையும் கொடுங்க. அதே மாதிரி லெஃப்டே 0 கொடுக்க மறந்துடாங்க, சின்ன ஒரு கெப்போடு காட்டும், நம்ம எல்லாரும் காட்டுறது தான். அதை 0 கொடுத்து போட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஃபுல்லா வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணி போட்டு மற்ற கண்டனை வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணுங்க. அடுத்து வந்து ஸ்க்ரோல் பண்ண போக்குல இந்த ஹோம் நியூஸ் கண்டக்ட் அபவுட்லாம் வந்து என்ன செய்ய மாட்டேன், ஸ்க்ரோல் பண்ண போக்குல அப்படியே மேல மறைஞ்சிருந்தானே, அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த கண்டனை வந்து ஸ்டிக்கியா மாத்த பாருங்க. யாரு, இந்த மேல இருக்கிற இவரு. இப்ப இந்த நேவ் பார், இப்ப இந்த உள்ள கண்டென்ட் டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே இருக்கிற இந்த மெயினா இருக்கிற இந்த டிப்டெக் வந்து நேவ் பார் இருக்காது, அவரை ஸ்டிக்கியா மாத்தி விட்டீங்கன்னு சொன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு போகலாம், அந்த மேல அந்த கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா டிஸ்ப்ளே ஆகும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, சரிங்களா? உங்களுக்கு ஹெடிங்கோட தேவைப்படுதுன்னு சொன்னா இந்த ஹெடிங்கை தூக்கி இதுக்குள்ள போட்டு விட்டானா ஓகே. இந்த இருக்கிற ஹெடிங்கை தூக்கி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த நேம் பார்க்குள்ள போட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஸ்க்ரால் பண்ண போகல அந்த ரெண்டு கண்டனும் அப்படியே இருக்க ஸ்க்ரோல் ஆகும், இந்த டிப்டெக்குள்ள இருக்கிற தானே, சரிங்களா? நீங்க உங்களோட விருப்பத்துக்கு எது மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு விளங்கும், சரிங்களா? அதை செஞ்சு போடுறீங்களா குரூப்ல எல்லாரும்? ஆம் சார். ட்ரை பண்ணுங்களா, மத்தாங்களும் பேசலாமே, நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆன்சிக்கன் விமோஷ், சரிங்களா? அந்த கிளாஸ் கடையில ஆம் சார். ரைட், ட்ரை பண்ணுங்களா? ரைட், இப்போ இதுல வேற என்ன சரி டவுட் இருக்கா, பேசலாம். மேலே நான் இன்றைக்கு நெவிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்குல்ல, சரிங்களா? நீங்க கேட்டதுக்காக வேண்டி தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், நம்ம அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகும். என்ன வேற என்ன சரி பேசுறதா பேசிக்கலாம், இதுக்குள்ள வேற என்ன டிசைன் உங்களுக்கு போட வேண்டியிருக்கு அப்படி தேவைன்னு சொன்னா நீங்க பேசலாம். மற்ற எல்லாம் வந்து நீங்க வேற நேரத்துல நிறைய லே அவுட் இருக்கு, நீங்க அந்த லேஅவுட்லாம் காப்பி பண்ணி போட்டுலாம் செய்யாதீங்க, எல்லாம் உங்களோட ஓன் கோடாலே நீங்க செய்யுங்க, அது எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ரைட், சார் இதுல வந்து சார் இப்ப 3 இப்ப மெனு கண்டெய்னர் சைட் பார் 3 இருக்கு தானே சார்? ஆமா, இப்ப 3ம் ஒரே கிளாஸுக்குள்ள வச்சு செய்யறோம். இப்போ மெனுக்கு ஒரு தனியார் டிப் கிரியேட் பண்றோம், அதே மாதிரி கண்டெய்னருக்கு ஒரு டிப் டெக், சைட் பாருக்கு ஒரு டிப் டெக் கிரியேட் பண்றது. ஆமா, இப்ப எங்களுக்கு 3க்கும் கிட்டத்தட்ட சேமா வர மாதிரி இப்ப
டெக்ஸ்ட் எஃபெக்ட் பேக்ரவுண்ட் கலர் டிஃப்ரெண்டா வரணும். அதே மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அதெல்லாம் மூணுக்கும் ஈக்குவலா ஒரே இது வரணும். ம் அதே இதை கொடுத்துட்டு இப்போ ஒன்றுக்கு வந்து என்னன்னு சொன்னா ஒன்றை வந்து எப்படி செய்யணும்னு சொன்னா ஜென்ரல் அலைன்மெண்ட்டை கொடுத்துட்டு ம் எதுக்கு இப்போ கண்டெய்னர் வாரதுக்கு வந்து ஜென்ரல் அலைன்மெண்ட்டை கொடுத்துட்டு ம் நடுவுக்குள்ள வாரது இப்ப மெனு பார் வந்து எங்களுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்கணும்னா அது கொடுக்கலாம் இருக்குது. அதுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனி தான் நாங்க ஸ்டைல்ஸ் கிரியேட் நீங்க பண்ணணுமா? ஒரு விஷயத்த நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த உங்களோட டவுட்டை எனக்கு விளங்கினது சொல்றேன்னா, இப்ப என்னன்னா நீங்க கேக்குறீங்க எப்படின்னா, இப்ப இந்த மூணுக்கும் வந்து நீங்க செப்பரேட்டா வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஆமா சைட் பாருக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க, கண்டென்ட்டுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க, மெனுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஆமா இப்ப கிரியேட் பண்ண எல்லா கிளாஸ்லாம் செப்பரேட்டா இருக்கும். ரைட். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா மூணுக்குள்ளேயும் வந்து முதலாவது ரைட் அலைன்மெண்ட், நடுவில் இருக்கிறதுக்கு சென்டர் அலைன்மெண்ட், அடுத்ததுக்கு வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்படி கொடுத்து மாத்திட்டு, இப்ப நீங்க வந்து அதை எப்படி மாத்த பாக்குறீங்க? எனக்கு அது விளங்குது. இப்ப இப்ப இது இதெல்லாமே வந்து வெப் லேஅவுட்ன்ற கிளாஸுக்குள்ள தானே சார் இருக்கு. ஆமா. இப்ப நாங்க அத நீங்க என்ன அதுல செய்ய தெரியுமா? ரைட். உங்களோட ஆமா நான் சொல்றேன்னா, நீங்க என்ன செய்யுங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இந்த டீப் டெக் இருக்கு தானே? ஆமா இந்த டீப் டெக் நீங்க உள்ளுக்கு நீங்க வெளியில செப்பரேட்டா நீங்க டீப் டெக் கிரியேட் பண்ணி இருந்து அந்த டீப் டெக் இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொன்னா, ரைட் ஒரு ஓகே விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க. அது எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ்ல இருக்கிற டீப் டெக் என்ன? நீங்க இதுக்குள்ள ஒரு ஸ்டைல் ஒன்று போடுங்க. இந்த டீப் டெக்குள்ள. ரைட் ஓகே இந்த இந்த ஸ்டைலுக்குள்ள நீங்க உங்களுக்கு தேவையான சிஎஸ்எஸ் கோடிங் கொடுத்தீங்கன்னு சொன்னா, எக்ஸ்டர்னல் இருக்கிற அந்த கோடிங்க இது ஓவர் ரைட் பண்ணும். இதுக்குள்ள நீங்க டைப் பண்ற கோடிங். ரைட் ஓகே ஓகே ஓவர் ரைட் பண்ணி அந்த கண்டென்ட் இது மாத்த விடாது. இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு இப்ப டிஸ்ப்ளே பண்ணப்படும். எங்களுக்கு இப்ப வேற ஒரு ஸ்டைல் தேவைன்னு சொன்னா நாங்க இதுக்குள்ள செய்யறது இன்லைனுக்குள்ள வரணும். ரைட் ஆமா. ஓகே எப்பயும் வந்து எக்ஸ்டர்னல்ல ஒன்று கொடுத்து கொண்டு இருக்கு. அதை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொன்னா இன்லைன் தான் அதை மாத்தலாம். ரைட் ஓகே இன்லைன் அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரைட் ஓகே பெரும்பாலும் எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க. நீங்க நெட்ல இருந்து ஒரு கோடிங் எடுக்கிறீங்க. அந்த கோடிங் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாவே அந்த கோடிங்க தாராங்க. அப்போ உங்களுக்கு அந்த கோடிங் அந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த கிளாஸை கால் பண்ணி எடுத்திருப்பீங்க. சரிங்களா? இது கிளாஸ் சைட் பார்ன்னு சொல்லி வேற ஒரு கோடிங் வச்சுக்கொள்ளுங்களேன். ரைட் ஓகே சரியா? இப்ப அந்த கலரை நீங்க மாத்தணும்னு சொன்னா, நீங்க அந்த டெக்குக்கு உள்ள ஸ்டைல் ஒன்று போட்டு, நீங்க அதுல குறிப்பிட்ட கலரை இல்ல பேக்ரவுண்ட் கலரை உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்க அந்த இன்லைன் கோடிங்கால ஓவர் ரைட் பண்ணி மாத்தலாம். சரியா? அதை நீங்க கவனமா அவங்க வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அதுல எப்பயும் வந்து இன்லைன் தான் எல்லாத்தையும் விட ப்ரையாரிட்டி கூட. எல்லாத்தையும் மாத்தும். இன்டர்னலை மாத்தும், எக்ஸ்டர்னலை மாத்தும். எக்ஸ்டர்னலை விட இன்டர்னல் மாத்தும், இன்டர்னலை விட இன்லைன் மாத்தும். அதான் ப்ரையாரிட்டி ஆர்டர். ஃபர்ஸ்ட்டுக்கு இன்லைன், அதுக்கப்புறம் இன்டர்னல், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல். அந்த ஆர்டர் கவனமா நான் வச்சுக்கோங்க. சரியான ரைட். ரைட். இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகும். உண்மையிலே நான் இன்றைக்கு உங்களுக்கும் சிஎஸ்எஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃப்ளெக்ஸை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியாவோட இருந்தேன் நான். இது ஃபுல்லாகவே முடிச்சிடுவோம் இப்படின்ட்டு கிளாஸோட முடிச்சுட்டு. இன்னும் ஒரு 7 டாபிக் இருக்குது சின்ன சின்ன சிஎஸ்எஸ்ல. அது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு நம்ம அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகும்னு பார்த்தேன். நான் டைம் இல்லை. இப்போ இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ரைட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். நீங்கள் நேவிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் அடுத்து போகிற டாபிக் வந்து ஒரு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணோம். அதை நம்ம எப்படிங்கிறத நான் லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது ஓகே தானே? என்ன நம்ம இதை டிலீட் பண்ணுவோம். எல்லாத்தையும் எரேஸ் பண்றேன்னா யாருக்குமே சரி டவுட் இருக்கும் அப்படி செய்யணும்னு சொன்னா கேளுங்க. இல்லை நிறைய கோடு இருக்கு, எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸ்ல நீங்க செஞ்சு காட்டுங்களா? நான் திருப்பி இதை செய்ய மாட்டேன், தேவையில்லாத வேலை தானே இது. அப்படி செய்யணும்னு சொன்னா நம்ம செப்பரேட்டா கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும் எல்லாத்தையும். நான் எல்லாத்தையும் டிலீட் பண்றேன். இருந்தாலும் கட் பண்ணி நம்ம இடத்த போட்டு வச்சுக்கொள்ளணும். சரிங்களா? சேவ் பண்ணிட்டு வேற ஒரு நேம்ல கிரியேட் பண்ணலாம். நான் தேவையில்லாத வேலை டைம் எடுக்கும். அதுக்காக அப்படி நான் இதை போடுறேன். ரைட். ரைட். எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். சேவ் பண்ணி விடுறேன். ரைட். இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகலாம். இப்போ இன்றைக்கு பார்க்க போகிற அடுத்த கண்டென்ட் என்னன்னா, எனக்கு இதை delete பண்ணிட்டு வரேன்.
இப்போ லாஸ்ட் கிளாஸ் நான் பார்த்த விஷயம் சொல்லிடுமா? என்ன டாபிக் பார்த்தேன்? கம்ப்யூட்டர் டெஸ்ட் முடிச்சிட்டோம். என்ன சூடு எலிமெண்ட்ஸும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் நாம சூடு எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். ரைட், ஓகே. அடுத்த கண்டு நம்ம பார்ப்போம் அட்ரிபியூட் செலக்டர். ரைட், இது கொஞ்சம் கவனமா பாருங்களா, முக்கியமான விஷயம். ரைட், இதுல நாம இப்ப அட்ரிபியூட்டை டார்கெட் பண்ணி இப்ப நம்ம இதுக்கு முதல் செஞ்ச சிஎஸ்எஸ் கோட் எல்லாமே நம்ம எப்படி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப டைரக்டா ஒரு HTML இப்போ ஒரு டெக் இருக்குன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நான் பரகிராஃபோட கிரியேட் பண்றேன்டா, அந்த பரகிராஃபை நான் மாடிஃபை பண்ணணும். நாம என்ன செஞ்சோம்? இதுக்குள்ள லோரம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம், நான் சேவ் பண்றேன். இப்போ எனக்கு பரகிராஃப் அவுட்புட் காட்டுது. இப்போ இந்த பரகிராஃபை நான் டார்கெட் பண்ணிட்டு இந்த பரகிராஃப்ல இருக்கிற சில விஷயங்களை மாடிஃபை பண்ணணும்னு சொன்னா, நாம சிஎஸ்எஸ் கோட்ல போயிட்டு பரகிராஃபை டார்கெட் பண்ணிட்டு பிங்கிறத அந்த குறிப்பிட்ட அந்த HTML எலிமெண்ட்டை கால் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் இதுக்கு முதல்லாம். ஆனா இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா, இதுக்கப்புறமா இப்ப ஒரு பரகிராஃப் காட்டுது, ஓகே, அந்த பரகிராஃபுக்கு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு தானே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுக்குள்ள அலைனுங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? LIGN இதுக்கு அலைன் இருக்கா? இருக்கு தான், ஆனால் டிஸ்பிளே பண்ணப்படுதுல பார்ப்போம். ரைட், இப்போ இந்த பேராகிராஃப் அலைன்டு இப்போ நான் என்ன செய்யறேன்டா, சென்டர் கொடுத்துட்டு சர்வ் பண்றேன். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா முழங்கும் அவுட்புட் ஓகே எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்போ எனக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பேராகிராஃப் வந்து எப்ப சென்டர் அலைனுக்கு மாறுதோ அப்ப எனக்கு என்ன செய்யணும், சில எஃபெக்ட் வந்து எனக்கு காட்டுப்படணும். அது நான் சிஎஸ்எஸ்ல எப்படி மாத்தலாம்ங்கிற விஷயத்த நான் பார்க்க போறோம். விளங்குது நான் என்ன சொல்றேன்? கொஞ்சம் கவனமா விளங்குங்களா? இப்ப பரகிராஃப் இருக்கு. பரகிராஃப் வந்து ஒரு அட்ரிபியூட் ஒரு காட்டுது என்னன்னு கேட்டா அலைன்ங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கு பரகிராஃப்ல. அந்த அலைன்ங்கிற அட்ரிபியூட் என்ன செய்யுதுன்னா சென்டர்ங்கிற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி அதுல கண்டெய்னர் ஃபுல்லா என்ன செய்யுதுன்னா கண்டெயின் பண்ணி வச்சுக்கிற எல்லா வேல்யூஸையும் சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி விடுது. அப்ப எனக்கு அவுட்புட் எப்படி மாறுது? இந்த அட்ரிபியூட்டால தான் எனக்கு அந்த வேல்யூ எல்லாம் வந்து என்ன செய்யுது, உள்ளுக்கிற அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து சென்டர் அலைன்மெண்ட் காட்டப்படுது. இப்ப நாம டார்கெட் பண்ணி பார்க்க போறோம் யாருன்னு கேட்டா, பரகிராஃபுக்குள்ள இருக்கிற இந்த அட்ரிபியூட்டை டார்கெட் பண்ணி அந்த அட்ரிபியூட் என்ன வேல்யூவை வச்சு கொண்டிருக்கோ அந்த வேல்யூவால இப்படி நம்ம பரகிராஃபை மாத்துற அப்படிங்கிற விஷயத்த இப்ப நாம பார்க்க போறோம், சரிங்களா? ரைட், இப்ப நிறைய பேருக்கு நான் பேசின விஷயம் விலங்கல்ல அப்படி ஏதாச்சும் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன செய்வோம், நான் திரும்ப ப்ராக்டிக்கலா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், ஸ்பேனுங்கிற டெக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பேன் வந்து நம்ம டிப் டெக் மாதிரி தான். ஸ்பேன் வந்து சின்ன கண்டனை வந்து காட்டுறதுக்காக கூடுதலாக யூஸ் பண்ணுவோம். அதாவது டிவ்டெக் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம குரூப் பண்ணி வச்சுக்கொள்ளும். பட் இந்த இருக்கிற ஸ்பேன் வந்து என்ன செய்ய மாட்டா, ஒரு சின்ன சின்ன குரூப்பை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வேர்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சின்ன சென்டென்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஹெடிங்கா இருக்கட்டும், அப்படியே சின்ன விஷயங்களை தான் நம்ம டார்கெட் பண்றதுக்காக தான் ஸ்பேனை வந்து யூஸ் பண்ணணும். ஸ்பேன் வந்து ஒண்ணும் இல்லை, ஒரு குரூப் பண்ற பர்பஸ் மட்டும் தான். மற்றபடி வேற டார்கெட் பண்ணி சில விஷயங்களை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஸ்பேனை நான் யூஸ் பண்றேன். இப்ப ஸ்பேனை யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு கண்டனை வந்து நான் டைப் பண்ணி காட்டுறேன். உதாரணத்துக்கு ஹாய்ங்கிற அந்த வேல்யூவை வந்து போடுறேன். இப்போ எனக்கு அவுட்புட்ல ஹாய்ங்கிற அந்த கண்டன் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதுக்குள்ள நான் ஒரு வேல்யூ ஒன்று செட் பண்றேன், சாரி ஒரு அட்ரிபியூட் ஒன்று செட் பண்றேன். அட்ரிபியூட் வந்து என்ன கேட்டா டைட்டில் சொல்லி கொடுக்குறேன். டைட்டில் கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்டா, ஒரு டைட்டில் வந்து ஒரு டைட்டில் வந்து டைட்டில் காட்டுறேன், டிஎல்னு சொல்லி போடுறேன்னா டைட்டில் கொடுத்துட்டு நான் டிஎல்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இப்போ என்ன செய்யறேன்டா சர்வ் பண்றேன். இப்ப எனக்கு இப்ப இந்த டைட்டிலை வச்சுக்கொண்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இப்ப சில விஷயங்களை நான் மாத்த போறேன். இப்ப எனக்கு எந்தெந்த ஸ்பேன் டெக்கெல்லாம் வந்து இதை நான் என்ன செய்யறேன்னா கட் பண்ணி எடுக்கிறேன், சரிங்களா? ஒரு பரகிராஃப் கிரியேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். இதுக்குள்ள லோரம் ஓகே. இப்ப இதுல நீங்க பாருங்க இந்த இடத்துல, சரிங்களா? கவனமா இருங்களா? நான் என்னதான் கேப் கிரியேட் பண்ணனாலும் எனக்கு ஒரு யூஸும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அவுட்புட்லாம் அப்படியே தான் காட்ட போகுதோ. என்னடா நம்ம என்ன செய்யணும், கெப் வருதுங்கிறத வந்து நம்ம கோடிங்களை காட்டினா அதுக்கு விளங்கும். இப்ப இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த ஹாய்ங்கிற சொல்ல வந்து நான் இப்போதைக்கு போல்ட் பண்ணி வச்சுக்கொள்றேன், சரிங்களா? கட் பண்ணிட்டு இல்ல அப்படி இருக்கட்டும், நான் சேவ் பண்றேன். இப்போ உங்களுக்கு இந்த ஹாய்ங்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, சரியா? ஹாய் நான் செலக்ட் பண்ணி காட்டிக்கிறேன்னா இப்ப அந்த ஹாயை டார்கெட் பண்ணி நான் சில விஷயங்களை மாத்த போறேன். இப்ப இதுக்குள்ள 2-3 எடுத்து அந்த ஸ்பேன் டெக்க போடுறேன். இந்த இருக்கு தானே இந்த ரெப்பல்லண்டஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, அந்த சொல்லை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஸ்பேன் கொடுக்குறேன். அந்த ஸ்பேனுக்குலாம் அந்த சொல்ல போட்டு வச்சுக்கொள்றேன், சரிங்களா? இப்ப மற்ற கண்டென்ட் நான் டிலீட் பண்ணிட்டு அதை 1 லைனுக்கு எடுத்துட்டு வரேன். ரைட், இப்ப நீங்க பாருங்க 2 ஸ்பேன் டெக் இருக்கு, ஒன்று அண்ணா இருக்கு, 2வது ஸ்பேன் டெக் இந்த இருக்கு. இதை கொடுத்து நான் இப்ப சேவ் பண்றேன். இப்ப இந்த இருக்கு ரிப்பெண்டன்ஸ்ங்கிற அந்த சொல் வந்து இப்ப எங்க இருக்கு, முதலாவது ஹாய் இந்த இருக்கு, இந்த இருக்கு, சரிங்களா? இந்த
QI ப்ரோ இருக்கிற இந்த கண்டென்ட் இந்த இடத்துல தான் அந்த சொல் இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, இப்ப எந்த ஸ்பேன் டெக்குக்கு டைட்டில்ங்கிற அந்த அட்ரிபியூட் செட் பண்ணப்பட்டு இருக்கோ அந்த குறிப்பிட்ட கண்டென்ட்டுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்னா சில டார்கெட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் உள்ளுக்கிற வெலுவை நான் டார்கெட் பண்ணல, சரிங்களா? அட்ரிபியூட்டை மட்டும் தான் டார்கெட் பண்றேன். இப்ப அதுக்காக நான் என்ன செய்யறேன்டா, இதுக்குள்ள வெலுவை போயிட்டு நான் எல்லாத்தையும் டிலீட் பண்றேன். இப்ப நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து டார்கெட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஸ்பேன் தானே இப்போ நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யறேன், ஸ்பேனுங்கிறத வந்து டைப் பண்றேன். இப்போ ஸ்பேனை டைப் பண்ணிட்டு, ஸ்பேனுங்கிற ஒரு டெக்ர நேம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பேனுங்கிறது ஒரு டெக்ர நேம் இருக்குங்கிறதால என்ன செய்யறேன், அந்த டெக்ர நேம் மட்டும் இப்போதைக்கு நான் டைப் பண்ணி வருறேன். இப்போ டைப் பண்ணிட்டு, இப்போ இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஸ்கேப் பிரேக்கரை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். அதுக்கப்புறமா ஒரு கேர்லி பிரேக்கரை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வர்றேன். இப்போ இந்த ஸ்கேப் பிரேக்கெட்டுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன்னா ஒரு கண்டென்ட் வந்து நான் டைப் பண்றேன். இதுக்குள்ள டைட்டில் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்றேன், சரிங்களா? ரைட், சேவ் பண்ணிட்டு இப்போ கீழே வாரேன். இப்போ நான் ஜஸ்ட் டைரக்டா கலருங்கிறத கொடுத்துட்டு இந்த ரெட் கலருங்கிறத வந்து நான் கொடுத்துட்டு இப்போ நான் யூஸ் பண்றேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன செய்யும், இந்த கலர் ரெட்ங்கிற விஷயம் இது என்ன பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்றது, அதை சொல்லுங்க. பேசுங்க. ஸ்பெயின் அதை விடுங்க, மேலே இருக்கிற லைனை விட்டுருங்க. இந்த கலர் ரெட்ங்கிறது நான் என்னத்துக்காக யூஸ் பண்றது? ரெட் கலரா டிஸ்ப்ளே பண்ணேன். நம்ம பொண்ற கலரை வந்து ரெட் கலரை வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். என்ன சேவ் பண்றேன். சேவ் பண்ணது போய் நீங்க பாருங்க, இதுக்குள்ள 2-3 ஸ்பேன் டெக் இருந்தாலும் எந்த ஸ்பேன் டெக்குக்கு டைட்டில்ங்கிற அட்ரிபியூட்டை நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும் நான் என்ன செய்யணும், அந்த ரெட் கலர் வந்து அசைன்மெண்ட் பண்றீங்க. நல்லா பாத்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கும் இதுல நான் 2 இடத்தை கொடுத்துருக்கிறேன். ஆனா மேலே இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு காட்டுப்பட்டிருக்கு. கீழே இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல ஸ்பேனுக்கு வந்து என்ன செய்யல, இந்த ரிப்பன் அது என்னது ரிப்பல்லன்ட்ஸ்னு சொல்லி அந்த சொல்லுக்கு வந்து என்ன செய்யல, ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணல. இது எப்ப நீங்க அப்ளை ஆகும்னு கேட்டா, இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன், ஒரு டைட்டிலுங்கிற ஒரு அட்ரிபியூட்டை கிரியேட் பண்றேன். ஆனா இந்த இடத்துல நான் இப்ப என்ன செய்யலண்டா, நான் REP சொல்லி மட்டும் போடுறேன். கொடுத்துட்டு இப்ப டைட்டில் வேல்யூ கொடுத்துட்டு நான் வேற டைட்டில் வேல்யூ கொடுத்துருக்கேன். மேல TLN இருக்கு, ஆனா இதுக்கு REP இருக்கு. ஆனாலும் ரெண்டுக்கும் டைட்டிலுங்கிற ஒரு அட்ரிபியூட் இப்ப நான் சேவ் பண்றேன் பாருங்க. இப்ப சேவ் பண்ணதுக்கு பிறகு அந்த ரெண்டாவது சொல்லுக்கும் ரெட் கலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க டைரக்டா ஒரு அட்ரிபியூட் வச்சிருக்கா, அந்த அட்ரிபியூட் இருந்தா நீங்க என்ன செய்யணும், இந்த கலர் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், இந்த கலர் வைஸா நீங்க டார்கெட் பண்ணி காட்டலாம். இப்ப நான் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறேன்டா, மாடிஃபை பண்றேன். இப்ப இது விளையும் தானே, இது குயிக்கா சொல்லுங்க. ஓமன் நான் அடுத்து மூவாரன், இது ஓகே தானே? ஆம் சார். சார் அந்த ரைட், டைட்டில் அட்ரிபியூட் என்ன செய்யும்? ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் நான் ஸ்பேன் டெக்குக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் செய்யாது. அந்த டெக்குக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்து அதுக்கு TLங்கிற ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறேன். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. சும்மா அந்த டைட்டில் ஒண்ணுமே செய்யாது, ஒரு பேரை மட்டும்தான் வச்சுக்கொள்ளும். செய்யாது, பொதுவாக கேக்குறேன். அது என்ன செய்யும்? அந்த டைட்டில் என்ன செய்யும்னு கேக்குறீங்களா? ஓ, அந்த டைட்டில் வந்து நாம சும்மா ஒரு கண்டென்ட் பேர் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு அட்ரிபியூட் தான் அது. ஆ. மற்றபடி வேற ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி யூஸ் பண்ண பர்பஸ்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு டைட்டில் ஸ்பேனுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்திருக்கிறேன். அந்த டைட்டில் பேர் வந்து என்னன்னு கேட்டா TL. அந்த ஹாய்ங்கிறதுக்குரிய ஒரு ப்ரோக்ராமா நான் என்ன செஞ்சுக்கிறேன், கோடிங் வைஸ்ல நான் கொடுத்துக்கிற பேரு TL. TL கால் பண்றது ஒன்று தான், ஹாய்னு கால் பண்றது ஒன்று தான்ங்கிறதுக்காக தான் நான் காட்டிக்கிறேன். ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன்னா அந்த டைட்டிலுக்கு உள்ள போயிட்டு, இப்ப நான் விலகிதான் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள போறேன்னா அந்த டைட்டில்ங்கிறதுக்கு உள்ள போயிட்டு அதுக்குள்ள ஈக்குவல் பண்ணிட்டு இப்ப நான் டபுள் கோடேஷன் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இதுக்குள்ள நான் இப்ப போடுறேன் அந்த டைட்டில் ஈக்குவல், அந்த டைட்டில் ஈக்குவல் பண்ணிக்கிற வேல்யூ TLN இருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் நீங்க ரெட் கலர் காட்டணும் கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்றேன். இப்ப பாருங்க, அந்த ஹாய் மட்டும்தான் TLங்கிற வேல்யூ வச்சு கொண்டிருக்கு. அதனாலதான் என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்பேன் டெக்குள்ள டைட்டில் 2 பேர் இருந்தாலும் அந்த டைட்டிலுக்குள்ள TLN இருக்கிறாள் யாரு, அவருக்கு மட்டும் இப்ப டிஸ்பிளே பண்ணப்படுது ரெட் கலர். அதே மாதிரி இப்ப நான் என்ன செய்யறேன், REPன்னு மாத்தி விடுறேன். நான் ரெண்டாவது கொடுத்த பேரு REPன்னு கொடுத்திருந்தேன். அப்ப ரெண்டாவது இப்ப என்ன நடக்குது, அந்த மத்த ஆளுக்கு மட்டும்தான் இப்ப ரெட் கலர் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. விளங்குதா? கொஞ்சம் உங்களுடைய ஸ்கிரீனை ஜூம் பண்ணி பாருங்களா. ரைட், இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்ப வேல்யூ வைஸா நீங்க டார்கெட் பண்ண போகல இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். விளையாண்டா நீங்க வேண்டிய மாதிரி சில கண்டென்ட்ஸ் வந்து கலர் மட்டும் இல்ல, நீங்க வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணலாம். வேண்டிய மாதிரி மத்த எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கொள்றத. சரிங்களா? ரைட், இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா, இப்போ ஒரு கண்ட்ரி ஸ்ரீலங்கா,
இதுக்குள்ள போடுறேன். அதே மாதிரி இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா இப்ப 2 வேலும் நான் செட் பண்ணி எடுக்கிறேன்னா காப்பி பண்றேன். இதுக்குள்ள இப்படி போட்டுக்கொண்டு இப்ப இதுக்குள்ள போடுறேன். கண்ட்ரி இந்தியா. சரிங்களா? ரைட். இப்ப இதுக்குள்ள நான் எத்தனை பேர் கொடுத்துருக்கிறேன்? மொத்தமா 2 பேரு காட்டுப்பட்டிருக்கு. ஒன்று கண்ட்ரி ஸ்ரீலங்கான்னு ஒன்று இருக்கு, கண்ட்ரி இந்தியான்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் சேவ் பண்ணி விடுறேன். இப்ப கண்ட்ரி ஸ்ரீலங்கா வேற, கண்ட்ரி இந்தியா வேற, ரெண்டுமே வந்து வேற வேற டைட்டில் உண்மையிலே. சரிங்களா? இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா இப்ப டார்கெட் பண்ண போகல என்ன செய்யணும்? இப்ப இதுக்குள்ள கண்ட்ரி ஸ்ரீலங்கான்னு கொடுத்திருக்கிறது மட்டும் முதலாவது ஹாய்க்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்? கண்ட்ரி ஸ்ரீலங்கா இருக்கு. ரெண்டாவது அந்த ரிபெண்டன்ஸ்ங்கிற அந்த வேர்டுக்கு கண்ட்ரி இந்தியான்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இப்ப நான் டார்கெட் பண்ணிக்கிறது என்ன? கண்ட்ரி ஸ்ரீலங்கா. இப்ப இந்த இடத்துல நான் கண்ட்ரின்னு மட்டும் கொடுக்குறேன்னு வைங்களேன். சரிங்களா? கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்றேன். எனக்கு ரெண்டுக்கு அவுட்புட் காட்டுதான்னு கேட்டா இல்ல. ஆனா இப்ப நீங்க சொல்ல வரீங்கன்னு கேட்டா கண்ட்ரி ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்ல. கண்ட்ரி இந்தியாவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அந்த டைட்டிலுக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து ஸ்டார்டிங் லொகேஷன்ல இருந்து பார்க்க போகல முதலாவதா கண்ட்ரி என்கிற அந்த சொல்லு இருந்தாலே என்ன செய்யுங்க? ரெட் கலர் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இப்ப ரெண்டுக்கும் பாருங்க ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டுக்கும் ஸ்டார்டிங்ல கண்ட்ரி கண்ட்ரின்னு இருக்கு. ஆனா பின்னுக்கு சொல்லிட்டு என்ன செய்யுது? ஸ்ரீலங்கா இந்தியான்னு சொல்லி மாறுது. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அப்படி நீங்க டார்கெட் பண்ணி அந்த குறிப்பிட்ட கண்டனை மாத்த வேண்டி வருமெண்டா இந்த ஈக்குவல் இருக்கு தானே? அந்த ஈக்குவலுக்கு முன்னாடி போயிட்டு என்ன செய்யுங்கன்னா அந்த கொடி பறக்கிற மாதிரி ஒரு கீ இருக்குன்னு சொல்ல ஞாபகம் இருக்கா? அந்த எஸ்கேப் கீக்கு கீழே அந்த கண்டென்ட் கீயை வந்து டைப் பண்ணிட்டு இப்ப சேவ் பண்ணுங்க. இப்ப நான் என்ன செய்றேன்? கொடுத்த அந்த கண்டனால இப்ப எனக்கு அந்த 2 வேல்யூவும் என்ன செய்யுது? இப்ப எனக்கு அவுட்புட்ல காட்டப்படுது. இப்ப இந்த இடத்துல கண்ட்ரி இருந்தாலே என்ன செஞ்சிடும் அந்த சொல்லுல? உங்களுக்கு அந்த சொல் வந்து காட்டப்படும். இப்ப இந்த கண்ட்ரில Y அழிச்சு விட்டுட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல என்ன செய்யல? எனக்கு அவுட்புட் காட்டல. சரிங்களா? அந்த சொல் வந்து சரியா மேட்ச் ஆகணும். அந்த கண்ட்ரிங்கிற சொல் வந்து இதுக்குள்ள இருக்கிற அந்த கண்டனோட மேட்ச் ஆயிட்டுன்னு சொன்னா இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு அவுட்புட் வந்து என்ன செய்யுது? டிஸ்ப்ளே பண்ணப்படுது. ஸ்டார்டிங் எப்படி வேணாலும் இருக்கலாம். சாரி, எண்டிங் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஸ்டார்டிங் நான் கொடுக்குற சொல் மாதிரி இருந்தா என்ன செய்யுங்க? அவுட்புட்ல எனக்கு அதை காட்டுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன். விளையாட்டு அந்த 3 விஷயம் போட்டேன். ஒன்று டைரக்டா நீங்க அட்ரிபியூட் மட்டும் யூஸ் பண்றது. அடுத்து அட்ரிபியூட்ட ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்றது. மூணாவது அட்ரிபியூட்டோட நீங்க வேல்யூ யூஸ் பண்ணாலும் அந்த வேல்யூ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுல ஸ்டார்டிங் கண்டென்ட் வந்து ஏதாச்சும் ஒன்றுக்கு சிமிலரா இருந்தா அந்த சிமிலரா இருக்கிற இன்னொரு பார்ட்டோட சேர்ந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? இந்த இருக்கிற அந்த அந்த வளைஞ்சு போற அந்த குறிய அசைன் என்னது சொல்றது? ஈக்குவேஷன் சிம்பிளுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. சரியான? ரைட். இந்த 3 கண்டென்ட் விளங்கிட்டா? பேசலாமே. இதுல சில பேர் கண்ட்ரி என்ற முன்னுக்கு தானே வருது. அது இப்ப ஆமா. இதே இப்ப வந்து வேற கிரிக்கெட் டீம் ஸ்ரீலங்கா, ஃபுட்பால் டீம் ஸ்ரீலங்கா அப்படி போடக்குள்ள ம். ஸ்ரீலங்கான்ற வேர்டு வந்து பின்னல வருது. ஆமா. அதுக்கு அப்படி வரக்குள்ள அதுக்கும் இதே கோடிங் இப்ப யூஸ் பண்ணா ஸ்ரீலங்கான்னு எல்லாத்துக்கும் பின்னுக்கு வந்தா என்ன செய்யுதுன்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமா ஆமா இப்ப முன்னுக்கு வராம பின்பக்கமா வந்தா என்ன செஞ்சு இப்ப எல்லா வேர்டும் முன்னுக்கு மாறி மாறி வருது. ஆனா பின்னுக்கு ஆமா இருக்கிற வேர்டு எல்லாம் ஒன்றா இருந்தா எப்படி எடுக்கலாம்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படித்தானே? ஆமா ஆமா ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்டா இப்ப ஸ்ரீலங்கா ஃபுட்னு சரி கொடுக்குறேன். சரியா? ஷார்ட் நேம். அதே மாதிரி கண்ட்ரி இந்தியா ஃபுட்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப ஸ்டார்டிங் ஒரே மாதிரி இருக்கானும். இப்ப ஸ்டார்டிங் வந்து ஓகே நான் ஸ்டார்டிங் கொஞ்சம் மாத்தினேன். இதுக்கு அதுக்கு வை இல்லாம இருக்கு, இதுக்கு வையோட இருக்கு. சரிங்களா? ஆனா இப்ப எண்டிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அப்ப அதால நான் என்ன செய்யறேன்? இப்ப எண்டிங் வச்சு மாத்தினேன், அதை சேவ் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல கண்ட்ரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் இப்ப காட்டுது. அதால 2வது கண்டன் மாதிரி தான் கண்ட்ரி இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்டா இப்ப எனக்கு முடியிற கண்டன் வந்து எது? ஃபுட்னு தானே முடியுது. இப்ப இதைத்தான் அவர் கேட்காரு. இப்ப என்ன சும்மா சேவ் பண்ணிட்டு வராது. நான் இப்ப சேவ் பண்றேன். சேவ் பண்ண போக்குள்ள பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஃபுட்னு காட்டுற கண்டன் வருது தானே? பிரச்சனை இல்லை. அப்ப இந்த இடத்துல ஸ்டார்டிங் மட்டும் பாக்குது இல்ல. அந்த ஃபுட்ங்கிற சொல் வந்து இருக்கான்னு சொல்லி பாக்குது. அப்ப இந்த இடத்துல ஸ்பேஸ்ல இருந்தாலும் அந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஆனா இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க. நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கொள்றேன். சரிங்களா? இங்க பாருங்களா? இப்ப நடுவுல ஸ்பேஸ் இருக்கிறதால அந்த துண்டு இருக்கு. அது ஸ்டார்டிங் மட்டும் இல்ல போல. அப்ப நீங்க ஸ்பேஸ் இருந்தாலும் எடுக்குது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்படி சிச்சுவேஷன் எடுக்கும். ரைட். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கு? இப்ப எனக்கு வருது இல்ல. காரணம் என்ன? பேசுங்க. ஏன்டா இப்ப நான் முதல் வந்து ஸ்பேஸ் கொடுத்திருந்தேன். அதால அந்த ஒவ்வொரு ஸ்பேஸ்ல அந்த வேர்டு செக் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல ஃபுட்ங்கிற சொல்ல அதோட மெச்சா இருக்கிறதால என்ன செய்தேன்னா எனக்கு அவுட்புட் வந்துச்சு.
இப்ப எனக்கு எனக்கு அது அந்த கண்டென்ட் எனக்கு ஷுவர் இல்ல. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல டாலர் சைன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாப்போமா? கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ஓகே. இப்ப பாத்தீங்களா? இந்த இடத்துல அந்த சொல் சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த சொல் வந்து கடைசியா இருந்தாலும் இந்த இடத்துல அதை கெட்ச் பண்ணி எடுத்து அவுட்புட் காட்டுது எனக்கு. இந்த இடத்துல இந்த டாலர் சைனை அந்த அந்த வளைஞ்சு வார அந்த கோட்டுக்கு பதிலா யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப நீங்க கேட்டது. அவர் கிட்டத்தட்ட இதைத்தான் வந்தாரு. கடைசியில இருந்தா என்ன செய்யறேன். ஓகே சார். ரைட். அப்ப இந்த இடத்துல நீங்க அந்த கண்டனை வந்து கொஞ்சம் கவனம் பாருங்க. முன்னுக்கு வரணும் என்ன செய்யறது. இப்ப இந்த இடத்துல இப்ப நான் இப்ப என்ன செய்யறேன்னா 2 கண்ட்ரியை கொடுத்து கொள்றேன். சரிங்களா? வய போடுவோம். கண்ட்ரியை கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப இதுல முன்னுக்கு இருக்கிற கண்டனை இந்த துண்டுக்கு ஜாயின் பண்ணி இருந்தாலும் எடுக்குதா இல்லையான்னு சரிப்பா. கண்ட்ரி இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப எனக்கு அவுட்புட் வருதான்னு பார்த்தா இல்ல. ஏன்? இப்ப சேர்ந்துருக்கு இல்லையா? அது துண்டு துண்டு இருக்க போக்குள்ள அந்த கண்டனை எடுத்து இருந்துச்சு. இப்ப ஜாயின் பண்ணி இருக்க போக்குள்ள இது எடுக்கான்னு பார்த்தா இல்ல. டாலர் சைன் யூஸ் பண்ணீங்கன்னா பின்பக்கமா இருக்கிற சொல்லில மிச்சம் சொல்ல பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த இடத்துல பின்பக்கம் இருக்க போல பூட்டி இருந்துச்சு. ஓகே. ஆனா இந்த இடத்துல முன்பக்கமா பார்க்க போகல கண்ட்ரி தனி சொல்லா இல்ல. அது ஜாயின் பண்ணி இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம நேரத்துல கொடுத்த அந்த அந்த வளைஞ்சு போற கோடை போட்டு பார்ப்போம். அதுக்கும் வருதான்னு பார்த்தாலும் இல்ல. ஆனா இந்த இடத்துல நீங்க அதை எடுக்கணும் வேண்டாம். வெர்டிகல் பார் தெரியுமா உனக்கு? இந்த இருக்கு. இந்த வெர்டிகல் பாரை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த அவுட்புட் வரும். இது ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பேக்வார்ட்ல வருதுன்னு சொன்னா டாலர் சைனை யூஸ் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல இருந்து நீங்க ஏதாச்சும் ஒரு கண்டனோட மேட்ச் பண்ணி அது சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல. இருக்கிற சொல்லோட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஃப்ரண்ட் லைன்ல இருந்து பாக்குறதுக்கு கண்ட்ரி இந்த இடத்துல முன்னுக்கு இருந்து பாத்துக்கு வெர்டிகல் பார். நீங்க பின்னுக்கு இருந்து பாக்குறதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா டாலர் சைனை வந்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ரைட். இப்ப இடையில இருந்து பார்க்கணும் என்ன செய்யணும்? அப்படி ஒரு பிரச்சனை வரும் தானே. இப்ப நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு இடையில தான் என்ன இருக்கு? இந்த டேஷ் இருக்கு தானே. நான் இப்ப சேவ் பண்றேன். இடையில டேஷ் இருக்கு. இருந்தாலும் இந்த இப்ப அந்த வெர்டிகல் பாரும் எனக்கு சப்போர்ட் ஆகுது இல்ல. அதே மாதிரி அந்த டாலர் சைனை கொடுத்து பாக்குறேன். இதுக்கும் சப்போர்ட் ஆகுது இல்ல. இடையில இருக்கிற ஆளுக்கு நீங்க என்ன செய்யணும் வேண்டாம். அஸ்ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இடையில ஒரு டேஷ் இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். விளையிட்டா? முன்னுக்கோ வெர்டிகல் பார், பின்னுக்கு டாலர் சைன், நடுவுல அஸ்ட்ரிக். இதோட முடிச்சுக்கொள்ளும். இது அவங்களுக்கு இப்ப வரைக்கும் பேசின கண்டென்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். தான் இந்த சிஎஸ்எஸ் அட்ரிபியூட் செலக்டர் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு ஏன் இதை யூஸ் பண்ணணும் என்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட காட்டிட்டு நான் முடிக்கிறேன். அது உங்களுக்கு யூஸ் ஆயிருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப இங்க பாருங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு செக் பாக்ஸ் எடுத்துக்கொள்றேன். பாருங்க கொஞ்சம் கவனமா பாருங்களா. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு. சரிங்களா? நான் வேறொரு விஷயம் சொல்ல வரேன். அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் அதையும் பேசிக்கொள்றேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இன்புட் வந்து நான் யூஸ் பண்றேன். இன்புட் டைப்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் என்ன செய்யறேன் செக் பாக்ஸ் யூஸ் பண்றேன். நான் சேவ் பண்றேன். இப்ப அவுட்புட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு செக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகுதா? எல்லாரும் பேசுற விளங்கு தானே? ஒரு செக் பாக்ஸ் இப்ப டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இதுக்குள்ள ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஐடியில வந்து இப்ப நான் என்ன செய்யறேன்னா இதுக்கு ஒரு பேர் வச்சு கொள்றேன். இது வந்து ஒரு கோர்ஸ்ங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக வேண்டி தான் இருக்கு. இல்லாட்டி டிப்ளோமாங்கிறத வந்து நான் கொடுத்துக்கொள்றேன். கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். சரிங்களா? ரைட். இப்ப நீங்க டிக் பண்ண என்ன நடக்குது? இந்த டிக் பண்ணப்படுது பாத்தீங்களா? சரிங்களா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு பிஆர் வந்து ஒரு 5 பிஆர் வந்து எடுத்துக்கொள்றேன். சரிங்களா? 5 பிரேக்கா. இப்ப இது 5 பிரேக் ஆடுது. இதுக்குள்ள வந்து இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு சொல் ஒன்று எடுத்துக்கொள்றேன். என்னன்னு சொன்னா நான் ஒரு லேபிள் ஒன்று டைப் பண்றேன். ஒரு சொல் ஒன்று சும்மா எம்டியா போட்டுக்கொள்றேன். இதுக்குள்ள வந்து ஹலோங்கிற சொல்ல போட்டுக்கொள்றேன். இதுக்குள்ள நீங்க வேற குறியீடு வந்து யூஸ் பண்ணலாம். நாம அந்த குறியீடு பேர் எனக்கு சரியா நான் ரைட். இதுல பாருங்க. இதுக்கு பதிலா நீங்க குறியீடு யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ரைட். இப்ப இதுல பாருங்க. இப்ப நான் எங்க ஹலோங்கிற வேர்டை காட்டியிருக்கிறேன். இப்ப இந்த ஹலோ இப்ப எனக்கு செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க இப்படி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இப்ப நான் என்ன செய்யறேன்னா இதுக்குள்ள ஒரு சிஎஸ்எஸ் கோடிங் கூட அப்ளை பண்றேன். இது சும்மா நாம வச்சுக்கோங்களா. யூசர் ஸ்டைல் இதுக்குள்ள போயிட்டு நான் யூசர் செலக்ட்ங்கிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா நன்னுங்கிற வேலை கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப நீங்க பாருங்க மேல இருந்து மவுஸை இழுத்துட்டு வர போகல எல்லாம் செலக்ட் ஆகுது பாத்தீங்களா? ஆனா இந்த ஹலோங்கிற சொல் வந்து செலக்ட் ஆகாது. இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸ்க்ரீன்ல விளங்குதா? அந்த ஹலோங்கிற சொல் வந்து எனக்கு செலக்ட் ஆகுது. கடைசி வரைக்கும் என்னால செலக்ட் பண்ண முடியல. மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடும்.
சரியானே. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இப்ப இங்க பாருங்க, இப்ப இது வந்து செலக்ட், இப்ப இது வந்து நீங்க இதை வந்து ஒரு ஐகானா மாத்தி வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஏதாச்சும் ஒரு அந்த ஃபோன் ஸ்டைல் இருக்குதானே, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் சின்ன ஒரு ஐகானை கொண்டு வந்து போட்டுக்கோங்க. இப்ப இதுல ஐடியோட பேர் வந்து டிப்ளமா தானே, என்ன இந்த ஐடி டிப்ளமா காப்பி பண்ணுங்க, இதுல 4ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப சேவ் பண்ணுங்க. இப்ப இதுக்குள்ள வந்து நீங்க இதை பேஸ்ட் இதை செலக்ட் பண்ண போகும்போது இது செலக்ட் ஆகிற மாதிரி இந்த ஹலோ வந்து நீங்க செலக்ட் பண்ணாலும் அந்த கண்டென்ட் வந்து செலக்ட் ஆகும். விளங்குதா? இப்ப இந்த இடத்துல இந்த 4ங்கிற வேர்ட் வந்து நம்ம குறிப்பிட்ட நேமுக்கு நான் செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே டைம்ல இந்த இடத்துல இந்த செக் பாக்ஸை வந்து அதை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக வேண்டியும் நீங்க என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இப்ப இந்த டிக் பண்ண போக்குல எனக்கு இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்ப அதை எடுத்தா போகுது. இப்ப இடையில நீங்க என்ன செலக்ட் பண்ணணும், இந்த இடத்துல நான் கிளிக் பண்ண ஒண்ணு வருது, நீங்க அந்த செக் பாக்ஸ் போய் டைரக்டா கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ஹலோங்கிற வேர்டு கிளிக் பண்ணாலும் அந்த வேர்ட் வந்து சேம் செலக்ட் ஆகும், அன்செலக்ட் ஆகும். சரிங்களா? இப்ப நான் அடுத்த ஆப்ஷன் என்ன செய்யறேன்டா, இப்ப சில நேரங்கள்ல இன்டைரக்டா கோடிங் வச்சு கொள்வாங்க. எப்படின்னு சொன்னா சரி, இன்னொரு 5 நிமிஷம் தாருங்களா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறேன், அதை முடிச்சு கொண்டு போயிடலாம். ஓம் சார். ரைட், ஓகே. ரைட், இப்ப இதுல பாருங்க, நான் இப்ப இன்னொரு வேர்டு செலக்ட் பண்றேன். இதுக்குள்ள இன்னொரு பிஆர் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். இதுல சும்மா ஒரு கெப்பன் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டித்தானே ஒரு 5 பிரேக்கை கொடுத்துட்டு இதுக்குள்ள ஒரு வேர்டு போடுறேன். என்னன்னு சொன்னா ஒரு ஸ்பென் டெக்கை போடுறேன்னா ஸ்பென் டெக்கை போட்டுட்டு அதுக்குள்ள என் பேரை நான் டைப் பண்றேன். சரிங்களா? கொடுத்துட்டு டைப் பண்ணி விடுறேன். இப்போ நான் சேவ் பண்றேன். பாருங்க, என் நேம் இதுக்குள்ள டிஸ்பிளே ஆகுது. ஓகே. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணேன். இந்த ஸ்பேனுக்கு ஒரு கிளாஸ், இது வந்து நேம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அதால 2 போட்டுக்கொள்றேன். சரி, எனக்கு கிளாஸ் நேம் வந்து நேம் இஎன் இருக்கு. ரைட், இப்போ இதுக்குள்ள இப்போ இந்த பேர்ல நான் என்ன செய்யறேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறதானே. இப்போ நான் என்ன செய்யறேன், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ அந்த கிளாஸுக்குள்ள போயிட்டு டாட் நேம் இஎன் இருக்கு தானே, அதுக்குள்ள போயிட்டு அந்த டிஸ்பிளே போட்டு நான் என்ன செஞ்சு வர்றேன்னா டிஸ்பிளே வந்து நன்ங்கிறத கொடுத்து வரேன். வெலுவை காணல, நான் டைப் பண்றேன். நன் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். இதுல பாருங்க இல்லையா, இப்போ எனக்கு அந்த வெலுவை காணல. இப்ப என்ன நடந்தது, அந்த இந்த கிளாஸ் வந்து எனக்கு நேம் வச்சு கொண்டு தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த நேமை வந்து ஹைட் பண்ணி விட்டுட்டு. சரிங்களா? இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த செக் பாக்ஸ் வந்து எனக்கு அந்த நேம் நான் டிக் பண்ணா எனக்கு அந்த நேம் வரணும், டிக் பண்ணாலே எனக்கு அந்த நேம் தேவையில்லை. சரிங்களா? அப்படி அந்த அந்த பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்றேன். இப்ப நான் கொடுத்திருக்கிற ஐடியா வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஐடியோட நேம் வந்து என்ன டிப்ளோமான்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஐடியோட நேம்ல இப்போ நாம ஒரு கோடு சிஎஸ்எஸ்ல இப்போ நான் கிரியேட் பண்ணணும். இது ஒரு சைட்ல அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இதுல பேர் என்ன, செக் பாக்ஸ். ரைட், இப்போ நீங்க பாருங்க, ஒரு இன்புட் டைப் இருக்கு. நான் கவனம் வச்சுக்கோங்க. இப்போ நான் கடைசி வழங்கப்படுத்தினது என்னது, அட்ரிபியூட் செலக்ட் இருக்கு தானே, அந்த அட்ரிபியூட்ல இன்புட்ங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த இன்புட்டுக்குள்ள நான் இப்போ ஸ்கேர் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். அதுக்குள்ள இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இதுக்குள்ள போயிட்டு இப்போ நான் டைப்ங்கிற வேர்டை வந்து இப்போ டைப் பண்றேன். இப்போ இது வந்து ஒரு அட்ரிபியூட் இல்லையா, இன்புட்டுக்குள்ள டைப் பண்ணிக்கிற ஒரு அட்ரிபியூட் இந்த இருக்கு. நீங்க பார்த்தா விளங்கும், இன்புட்டுக்கு டைப் பண்ணிக்கிற அட்ரிபியூட். அதுக்குள்ள வேல்யூ என்ன இருக்கு, செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப நான் கேட்கிறேன், இன்புட் டைப்புக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து செக் பாக்ஸ் இருக்கும்னு சொன்னா அதை காப்பி பண்ணிட்டே வரேன். எல்லாத்தையும் டைப் போடே தூக்கிட்டு வரேன்னா அப்படியே தூக்கிட்டு வந்து இதுக்குள்ள போட்டுட்டு இதுக்குள்ளேயே போட்டுட்டு இப்ப காட்டுறேன். அந்த அட்ரிபியூட் வந்து டைப் பண்ணி போட்டுக்கிறதுக்கு செக் பாக்ஸ் அசைன் பண்ணப்பட்டு இருந்தா அதனால ஒரு காலன் வந்து போட்டுக்கொள்றேன். இந்த காலன் வந்து என்ன மீனிங்னு சொன்னா அதோட டிபெண்ட் இருக்கிற கோடிங் இல்லையா, அதுக்குள்ள நான் போடுறேன். அதே சிச்சுவேஷன்ல அந்த செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணப்பட்டிருந்தா, செக் என்ன டிக் பண்ணியிருந்தா எனக்கு என்ன நடக்கணும்னு சொன்னா அதோட தழுவி இருக்கிற கண்டு நம்ம போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தி நாம இருக்கா, அந்த ஜெண்டர் சிப்ளிங் செலக்டர்னு சொல்லி ஒரு அதோட கண்டென்ட் அதோட சேர்ந்திருக்கிற விஷயங்களை காட்டுறதுக்கான யூஸ் பண்றேன். இப்ப நீங்க பாருங்க, டாட் நேமின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு தானே, அதோட சேர்ந்து வேலை செய்தா என்னது ஜெண்டர் சிப்ளிங் செலக்டர் போன கிளாஸ்ல வழங்கப்படுத்தினேன். இது யூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட சைல்டு எலிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும் இந்த இருக்கிறது கொடுத்தீங்கன்னு சொன்னா. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா, இந்த மேல இருக்கிற கிளாஸ் தானே இப்ப இது மாத்துது, டிஸ்பிளே நன்னா மாத்தி வச்சு கொண்டிருக்கு. இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன், டாட் நேமிங்கிறத தான் இப்ப நான் செக் பண்ணுன்னு சொன்னா அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன செய்யணும், அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். டிஸ்பிளே கொடுத்துட்டு இப்ப நான் ஒரு பிளாக்ங்கிறத மட்டும் சும்மா கொடுத்துக்கொள்றேன் டிஸ்பிளே பண்ணதுக்காக வேண்டி. இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப நான் டிக் பண்றேன். இப்ப டிக் பண்ண போகல பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும், எந்த நேம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் டிக் எடுத்துக்கிட்டேன்னா இல்ல, விளங்குதா? இப்ப நீங்க பாருங்க, இப்ப அடுத்த விஷயம் நான் என்ன செய்யறேன்னா, எனக்கு ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிற அடுத்த விஷயம் என்ன, நீங்க இதை நான் இப்ப மட்டும் தான் சொல்லி தரேன், பின்னால நான் டைரக்டா யூஸ் பண்ணுவேன். அந்த டைம்ல பாப்போமா.
இப்ப நான் கிரியேட் பண்ணிக்கிற அந்த ஐடியோட பேர் எனக்கு கேட்டேன் தெரியும் பாருங்க, ஐடி டிப்ளோமான்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப நான் ஹேஷ் கொடுத்தா தான் என்ன மீனிங், அந்த ஐடியை வந்து எக்ஸஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஐடி எக்ஸஸ் பண்ணணும்னா நீங்க ஹேஷ் கொடுக்கணும். ஹேஷ் கொடுத்துட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்னா டைப் பண்றேன் டிப்ளோமா கொடுத்துட்டு இப்ப கேர்லி பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இதுக்குள்ள டிஸ்பிளே கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், இவரை நன் பண்ணி விடுறேன். நன்னு என்ன அர்த்தம், இப்ப செக் பாக்ஸும் இல்லாம போயிடும். ஆனாலும் செக் பாக்ஸ் இருக்கு உள்ளுக்கும். சரியா? எப்படி இருக்கு, இந்த ஹலோ கிளிக் பண்ணா எனக்கு வரும் அந்த செக் பாக்ஸ். விளங்குதா? அது ஹைட் ஆயினாலும் இந்த செக் ஹலோங்கிற வேர்டை பிரஸ் பண்றதால எனக்கு என்ன செய்யலும், அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் அந்த செக் பாக்ஸை எக்ஸஸ் பண்ண இயலுது என்னால. விளங்குதா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நிறைய இடங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க, எப்படியான விஷயம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு சொன்னா, இப்ப நான் அதை எனக்கு கொஞ்சம் இப்ப சொல்லுங்க பாருங்களா, நீங்க சில மெனு பாத்துக்கிறீங்களா? இந்த பாருங்க, இந்த எண்ட் அதே மாதிரி ஹேஷ் 9776 இதை கொடுத்து நான் இப்ப சேவ் பண்றேன். இங்க பாருங்க, இதை பாத்துக்கிறீங்களா? இந்த ஐக்கான் பாத்தீங்களா? என்னதுக்காக பாத்துக்கிறீங்க? நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க. மொபைல் ஃபோன்ல நீங்க ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை பார்க்க போகல, அந்த மெனுவை வந்து டிஸ்ப்ளே பண்ற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா மெனு ஒன்று வரும். அந்த மெனு இதை கிளிக் பண்ணி மெனு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை கூடுதலா விளங்குதா? நீங்க கிளிக் பண்ண தான் வரும், கிளிக் பண்ணாடி போயிடும். இப்ப இந்த கிளிக் பண்ணி அந்த மெனு எடுக்கிறது, இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த கோடிங் தான். ஒரு செக் பாக்ஸ் ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அதை ஹைட் பண்ணியிருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணா இந்த கண்டென்ட் வரும். அந்த செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணி எடுக்க மாட்டோம் தானே, அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், இதை யூஸ் பண்றோம். சில நேரங்களில் நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சில மெனுவை வந்து டிஸ்ப்ளே பண்ணி எடுக்க மேலும் தேவையில்லைன்னா அதை திரும்ப ப்ரெஸ் பண்ணி வரீங்கன்னா போயிடும். இப்போ நீங்க கிளிக் பண்ண போகல இருக்கீங்கன்னா திரும்ப எடுத்து வரீங்கன்னு சொன்னா போயிடும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்றது தான். இது வந்து நம்ம கூடுதலா பின்னால யூஸ் பண்ணுவோம், தேவைன்னா யூஸ் பண்ணுவோம். மெனுவெல்லாம் வர போகல அந்த டைம்ல பார்ப்போம். ஆனா அந்த கண்டு நான் பார்க்க மாட்டேன், வேற ஆக்கள் பார்ப்பாங்க. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நீங்க சில நேரங்களை யூஸ் பண்ண கிடைக்குமோ தெரியும் அவங்களுக்கும். நான் இப்ப சும்மா சொல்லி கொள்றேன். இது விளையாட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் பேசலாமே என்ன நடக்குதுன்னு. இப்ப இந்த இடத்துல நம்ம அந்த அட்ரிபியூட் செலக்டர் நீங்க நினைச்சுக்கொள்ள கூட நம்ம அதை தேவையில்லாம தான் படிக்கும் அப்படின்னு இல்லை. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த அட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்றதால தான் நான் என்ன செய்யறேன். இது போன கிளாஸ் நான் விளங்கப்படுத்தினேன். அதாவது அந்த ஜெனரல் சிப்ளிங் செலக்டர்ங்கிற விஷயத்தை நான் பேசணும். அதுக்கு வீடியோ திரும்ப தரம் பாருங்க என்ன விளக்கம். அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற இப்ப நான் பேசினது வந்து அட்ரிபியூட் செலக்டர். இதையும் திரும்ப தரம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. இந்த கண்டென்ட் உண்மையிலே என்ன நடக்குதுங்கிற விஷயம் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன கண்டென்ட்ஸ் தான். நீங்க திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க, ப்ராக்டிகல் கண்டினியூஸ் செஞ்சு பாருங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ரைட், வேற என்ன சரி பேசுறீங்க, பேசுங்க. விளையாட்டா இது பேசலாமே, விளையாட்டா விளங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் சரியா வரும். சரியா வரும். அது கொஞ்சம் கண்டினியூவா செஞ்சு பாருங்க, கட்டாயம் எல்லாரும் செய்யுங்க. சரிங்களா? ரைட், ஓகே, முடிச்சுக்கொள்ளும். தேங்க்ஸ் நீங்க வந்து டைம் தந்ததுக்காக வேண்டி. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நைட் நாம சந்திப்போம். தேங்க்யூ, குட் நைட், பாய்.